அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு 813வது நிகழ்ச்சி, வாழ்க்கை நிகழ்வுகள் உள்ளொளி. சுதாமூர்த்தியோட புத்தகத்திலிருந்து சார் இரண்டாவது பாகம் பேசுறாங்க. முதல் பாகம் பேசிட்டாங்க. முதல் பாகத்துல அருமையான கருத்துக்கள், அவங்க சென்ற இடங்கள்ல இருந்து பல நிகழ்வுகளை சொல்லியிருந்தாங்க. அதுல ரொம்ப சிந்திக்க வச்ச விஷயங்கள் எப்படின்னா, அவங்க கழிப்பறை கட்டி கொடுத்தது, அப்புறம் அந்த ஒரு கோயில்ல அவங்க பூசாரிக்கு 100 ரூபாய் கொடுத்த உடனே அவர் பயந்துட்டாரு. 100 ரூபாய் அவருக்கு மிகப்பெரிய செய்தியா இருக்கு. அது 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 ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. ஒரு 10 ரூபாய் வாங்குற மனுஷன் 100 ரூபாய் வாங்குறத அவரால் ஏத்துக்க முடியல. ரிஃபைஸ் பண்ணிட்டாரு, திருப்பி கொடுத்துட்டாரு. அது பயந்துட்டாரு. அது அது ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் நாம படிச்சோம், ஒரு தாய் பிள்ளைக்கு, ஒரு தாய் வயிற்றுல பிறக்கலனாலும் 2 பிள்ளைங்க ஒரு தாய் வயிற்றுல பால் குடிச்சதுல அந்த அண்ணன் தம்பி பாசம் எவ்வளவு தூரத்துக்கு இருந்ததுன்றதையும் அவங்க எழுதியிருந்தாங்க. ஒன்னா பிறந்து ஒன்னா ஒரு தாய் வயிற்றுல பால் பிறந்து ஒரு தாய் கிட்ட பால் குடிச்சு வளர்ந்தவங்களுக்கு இருக்க அண்ணன் தம்பி பாசம் கோர்ட் வரைக்கும் போய் நிக்குதுன்றது நமக்கு தெரியும். பட் இது ஒரு வித்தியாசமான ஒரு கதைன்றதை விட நிஜம். அவங்க எழுதியது எல்லாமே நிஜம்தான். அந்த வரிசையில பல விஷயங்கள் இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம். திரு வினயதித்தன், நீங்க தொடங்குங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து இதும் பெற. மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தை நிறுவி மிகச்சிறப்பாக 800 நிகழ்வுகளுக்கு மேலே பல ஆளுமைகளை இங்கு அறிமுகம் செய்து நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ், திருமிகு மாலதி இணையரையும், இந்த நிகழ்வுல இணைந்திருக்கிற எனது இனிய இணைய உறவுகளையும் மற்றும் யூடியூப் வழியாக கேட்க இருக்கிற நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு நமது ஸ்டீஃபன் சார் சொன்னது மாதிரி திருமிகு சுதாமூர்த்தி பத்மபூஷன் ஒரு பிலாந்தரபிஸ்ட், ஒரு எளிய ஒரு எல்லா பழக்க வழக்கங்களும் எல்லாவற்றிலும் எளியவராக இருந்து ஆனால் அரிய செயல்களை ஆற்றிக் கொண்டிருக்கிற, நம்மை ஆண்ட இங்கிலாந்து நாட்டுல அவர்கள் மகள் பிரதமருடைய மனைவி. அப்படின்னா எந்த நிலைமை? பெரும் கோடீஸ்வரி, ஆனாலும் எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் உள்ள திருமிகு சுதாமூர்த்தி அவர்களுடைய நூலில் இருந்து அவர்கள் 3-4 நூல்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்ததை தொகுத்து எழுதியிருக்காங்க. அந்த சம்பவங்கள் என்ன எதிரொலி அவர்கள் மனதில் ஏற்படுத்தியது, அவர்கள் அதுல இருந்து சில பழக்கங்களை அவங்ககிட்ட மாத்திக்கிட்டது, அதையெல்லாம் பதிவு பண்றாங்க. அந்த உள்ளொளி அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களுக்கு மட்டும், அவர்கள் வாழ்வில மட்டும் வெளிச்சம் கொடுக்கல, இந்த சமுதாயத்துல நமக்கு படிக்கிறவர்களுக்கு கேட்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சந்தர் அந்த உள்ளொளி. அதனாலதான் அந்த புத்தகத்துக்கு அந்த மாதிரி பெயர் கொடுத்தேன். இந்த நான் இப்ப எடுத்துக்கிட்டது 3வது தொகுதி அவங்களுடைய த ஓல்டு மேன் அண்ட் ஹிஸ் காட் அப்படிங்கிற நூல். இதுல இன்றைய இத கூட நேயர் விருப்பம் மாதிரி தான் வச்சுக்கலாம். இதனுடைய முதல் பகுதியை நான் சொன்ன போது நமது ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்கள் இன்று அழகாக தொகுத்து சொன்னது மாதிரி அந்த நிகழ்வுகளை கேட்டுட்டு நல்லா இருக்கு, நீங்க அடுத்து எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 25 இருக்குன்னு உங்களை மனதை கவர்ந்த சில நிகழ்வுகளை 2வது பகுதியாக நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அந்த வகையில தான் இதை நான் மறுபடியும் ஊன்றி படிச்சேன், உள்வாங்கி சில தளங்கள்லையும் சொன்னேன். அந்த தளங்கள்ல சொல்லாததையும் இங்கே நிகழ்வுகளை எடுத்து உங்கள்கிட்ட இன்றைக்கு பகிர்ந்துக்கலான்னு என்னுடைய எண்ணம். நீங்க இறுதி வரை, நிறைவு வரை இருந்து
அதுக்கு உங்களுடைய பின்னூட்டத்தை தரணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இதுல முதல் கதை அதாவது நிகழ்வு த பிசினஸ் ஆஃப் பிலாந்திரபி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. பிசினஸ் பிலாந்திரபி ரெண்டும் ஒத்து வருமா? பிசினஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும், பிலாந்திரபிங்கிறது ஒரு கொடை, ஒரு பரோபகாரம், ஒரு லோபோகாரம் என்னென்னமோ வடமொழியில சொல்றாங்க. நமக்கு கொடை, ஈகை, இத்துவக்கும் இன்பம் அப்படின்னு தமிழ் பேசுது. இத்துவக்கும் இன்பம் அறியார்கள்னு தமிழ் பேசுது. நீ கொடுத்து பாரு, அந்த இன்பத்தை அனுபவிச்சு. இந்த இன்பத்தை அனுபவித்த ஒருத்தருடைய கதை, அவருடைய லெகசி சொல்றோம். அடுத்தாப்புல வருகிற மகே என்ன நினைக்கிறான், யுஎஸ்ல படிச்சு MBA படிச்சு வர்றவன் அந்த பிசினஸையும் பிலாந்திரபிய பத்தி என்ன நினைக்கிறான். அப்ப அந்த செயல்பாடுகளே மாறுது. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு உளவியல் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது அதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. பிலாந்திரபி வேற, கொடை வேற, அதாவது பிசினஸ் வேற. ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று இணைத்தால் எதற்கும் ரெண்டுக்குமே ஒரு ஜஸ்டிஸ் செய்ய முடியாது, நியாயமாக ரெண்டையும் சிறப்பா செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் இதுக்கு சொல்லுது. இந்த கதையில இந்த நிகழ்வுகள் தான் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள். இதுல ஹீராலால் ஜெயின் அப்படின்னு ஒரு மனிதர், ஹீராலால் ஜெயின். அவரு பல பார்மசிஸ்ட்கள், அந்த பார்மசிஸ்ட் அவரு அந்த முதல்ல சாதாரண எளிய மனிதராக வாழ்க்கையை தொடங்குறாரு. இன்று பல நிறுவனங்களை, மருந்து நிறுவனங்களை தயாரிப்பும் அத டெலிவரி அதுவும் செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில இருக்க. அவரு எளிய மனிதர். இவங்களை பார்க்க வர்றாரு. இவங்க ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அது நல்லா நடக்குது. அவர்கள் எல்லாருக்கும் மருத்துவ உதவிகள் ஸ்லம்ல எல்லாம் செய்யறாங்க. அப்படிங்கறதெல்லாம் அவர் கவரப்படுறார். வந்து இவங்களை பார்க்க வர்றாரு. வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு. இவங்களுடைய இதெல்லாம் பாராட்டுறாரு. அப்ப சொல்றாரு, நான் அவருடைய வந்த நோக்கத்தை, நான் ஒரு எளிய இதுல ஆரம்பிச்சேன், இன்று மிக நல்ல நிலையில இருக்கேன். என்னுடைய ஒரே மகன் MBA யுஎஸ்ல படிச்சுட்டு இருக்காரு. அவர் என்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வாரு. நான் ஏதாவது இந்த சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கொண்டதற்கு திருப்பி அழிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப சொல்றாரு, ஒன் கண்டிஷன்ங்கிறார். இவங்க இலவசமா வர்றது எதுவுமே யோசிக்க வைக்கும். there is no free mealங்கிறாங்க, அவங்க மனசுல இருக்கு. அப்ப ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். ஆனால் அந்த உயர்ந்த மனிதர் என்ன கண்டிஷன் சொல்றாருன்னா, என் பேரோ என்னுடைய கம்பெனி பேரோ எந்த இடத்துலயும் நீங்க சொல்ல வேண்டாம். ஒரு அனானிமஸ் டோனரா தான் நான் இருக்கேன், பெயர் தெரியாத டோனரா இருக்கேன். உங்களுக்கு ஒரு டாக்டரை நான் அப்பாயிண்ட் பண்றேன். அவர் ஸ்லம்களுக்கு போட்டோம், அவரு என்ன மெடிசன் சொல்றாரோ அந்த மெடிசனை என்னுடைய நிறுவனத்துல இருந்து நான் தர்றேன்னு சொல்றேன். இவங்க சொல்றாங்க, எங்கள்கிட்டயே நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, பார்ட் டைம் நிறைய பேர் பண்றாங்க. அவர்கள் பல ஸ்லம்கள் எல்லாம் போய் எல்லா இடங்களும் இருக்காங்க. அவங்க ரிக்குவயர்மெண்ட் அவங்கள்ட்ட வாங்கி உங்களுக்கு நாங்க அந்த ரிக்குவயர்மெண்ட்டை தர்றோம். நீங்க அந்த மருந்தை எங்களுக்கு சப்ளை பண்ணுங்க. அவரு சரின்னு ஒத்துக்கிறாரு. நீங்க எடுத்துக்க வேண்டாம், நான் என்னுடைய எல்லா இடத்துக்கும் டெலிவரி கொடுக்குறேன், உங்களுக்கு நான் மருந்துகளை டெலிவரி பண்றேன்னு அவர் ஒத்துக்கிறார். ஆனால் ஒரு இடத்துலயே பேரு வர வேண்டாங்கிறார். இவங்க அவரை போட்டு தேங்க் பண்ணி அனுப்புறாங்க. ஒரு முதல்ல தொடக்கத்துல ஒரு 10,000 ரூபாய்க்கு வருது. அவங்களுடைய கரீம்னு ஒரு நல்ல ஒரு மேனேஜர் அவர்கிட்ட இருக்காங்க. அவர் எல்லாத்தையும் போன்ல கேட்டு டெலிவரி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவார். பக்கத்துல இருக்க ரீட்டைல் ஷாப்புக்கெல்லாம் வர்ற போது அவர் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவார். இது மிக அழகாக நடக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 ஆரம்பித்தது 50,000 60,000 வரைக்கும் மெடிசன் கொடுத்துட்டாங்க. அவர் தன்னுடைய பழைய கார், ஃபியட் காரை இவர்களுக்கு எதுக்காவது பயன்படுத்திங்க, உங்க டாக்டர்ஸுக்கு பயன்படுத்திங்கன்னு கொடுக்குறாரு. இது நடந்துட்டு இருக்கு. இவங்க ஒரு காவு கூட அங்க போனதில்லை. இவங்க போன் பண்றாங்க தேங்க் பண்றதுக்கு. நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறார். Why do you want to waste the time?
அப்புறம் இவர்கள் இதெல்லாம் நடந்துச்சுன்னு போட்டோஸ் அனுப்புறாங்க. அப்ப சொல்றாரு, நான் ஐ ஹவ் ஃபெய்த் இன் யூ. இதெல்லாம் ஒரு ரொம்ப சிறந்த சரின்னு சொல்லி இது நடந்துட்டு இருக்கு. இப்ப சில வருடங்கள் ஆகுது. ஒரு நாள் ஒன் ஃபைன் மார்னிங் அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி இவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஹீராலால் ஜெயின் அவர் இறந்துட்டாருன்னு கிடைக்குது. இவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு நல்ல ஆத்மா, நல்ல மனிதர் பிரிஞ்சுட்டாரேன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இப்ப என்ன வேண்டிக்கிறாங்க? நல்லவர்களுக்கு துன்பம் இல்லாத மரணம் ஒரு கொடைதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சரி, போகணும்னு பார்க்கணும்ட்டு அவங்க அந்த அலுவலகத்துக்கு போறாங்க. அங்க அவருடைய பாடி இருக்கிறதுக்கு எல்லாம் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு நல்ல ஒரு செழிப்புள்ள ஒரு நல்ல ஒரு பையன் ஒரு இடத்துல டிப்டாப்பா உட்கார்ந்துருக்காரு. அப்ப கரீம் வந்து சொல்றாரு, இவர் தான் சாபுடைய மகன் சேகர் அப்படின்னு அவரு சொல்றாரு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இவங்க வந்துடுறாங்க. 2 மாதத்துக்கு இந்த இவர்களுடைய அமைப்பு ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. 2 மாதம் கழிச்சு அந்த சப்ளை நிக்கிது. இவங்க என்னன்னு தெரியல. சரி, 1 மாதம் பொறுத்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் டெலிபோன் பண்ணி கேக்குறாங்க. இப்ப பதில் சொல்றது ஒரு பொலைட்டான வாய்ஸ், ஒரு ஸ்வீட் வாய்ஸ்ல ஒரு இளம்பெண்ணுடைய வாய்ஸ் கேட்க. அவங்கள்ட்ட இவங்க எல்லாத்தையும் விவரிக்க வேண்டியது. சரி, நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உங்களை சேகர் பாபு நாளைக்கு பாக்குறேன்றாரு. 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட். இவங்க நினைக்கிறாங்க, இவங்க பெரும்பகுதி சரி அவர்கள் கொடையாளர்கள், நம்ம போவோம்ட்டு 8:45க்கு அந்த அலுவலகத்துக்கு போறாங்க. அந்த அலுவலகத்து தோற்றமே மாறி இருக்கு. எல்லாம் கிரானைட், அது இது அங்கங்க அப்படியே ஒளிருது. ஒரு பெரிய படம் மாட்டி இருக்கு, ஹீராலால் ஜெயினுடைய படம். அதை பார்த்துட்டு அவங்க ஒரு அனெக்ஸ் ரூம்ல உட்கார வைக்கப்படுகிறார்கள். இவங்க 8:45க்கு உள்ள போயிட்டாங்க. 9 மணிக்கு போவோம்ட்டு எந்திரிக்கிறாங்க. அப்ப செக்ரட்டரி சொல்றா, உள்ள ஒரு பிசினஸ் மேனோட பேசிட்டு இருக்காரு. அவரு பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவோட, நீங்க கொஞ்ச நேரம் பொறுங்க, நான் கூப்பிடுறேன். இவங்க பாக்குறாங்க, காத்து இருக்காங்க. 9:45 ஆயிடுச்சு. 8:45க்கு போனவங்க 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட். அவர்கள் இட்ஸ் டைம் டு லீவ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட நான் போறேன்னு சொல்றாங்க. அவ இன்டர்காம்ல உள்ள கூப்பிட்டுட்டு உள்ள வாங்கன்னு போறாங்க. அவரு இன்னும் அந்த பிசினஸ் மேன்ட்ட பேசிட்டு இருக்காரு சேகர். அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட ஒரு அப்பாலஜி கேட்டு 5 மினிட்ஸ்னு கேட்டு இந்த அம்மாட்ட திரும்புறாரு. இவங்கள்ட்ட உடனே ஸ்ட்ரைட்டாவே வந்துடுறாரு. என்ன சொல்றாரு, நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அப்பா பெரும் பணத்தை ஒரு அனானிமஸா, அதனால பயன் எதுவும் இல்லாம செலவழிக்கிறாரு நான் பார்த்தேன். அதனால எனக்கு என்ன நிகழணும், எனக்கு என்ன கிடைக்கும்? அதாவது ஐ ஆம் ஏ பிசினஸ் மேன், சரியா? அதுக்கு என்ன ரிட்டர்ன் எனக்கு? அதனால இந்த அசோசியேஷன் நான் தொடரத்தான் விரும்புறேன். ஆனா பட் இன் சம் டேர்ம்ஸ், சில டேர்ம்ஸ் படி நான் இதை தொடர விரும்புறேன் அப்படிங்கிறான். இவர்கள் பொறுமையாக கேட்கிறார்கள். அவர் சொல்றாரு என்னன்னா, என் பேரும் என்னுடைய கம்பெனி பேரும் உங்களுடைய கேம்ப் எல்லா இடத்துலயும் அது டிஸ்பிளே ஆகணும், நாங்க செய்யறோம்ங்கிறது டிஸ்பிளே ஆகணும். 2வது சொல்றாரு, நான் நீங்க கேட்கிற மெடிசன் எல்லாம் தர முடியாது, எங்கிட்ட இருக்க சர்ப்ளஸ் மெடிசன்ஸ் தான் தர்றேன். 3வதாக நீங்க தான் பிக்கப் பண்ணி எடுத்துக்கணும், உங்களுக்கு வேணும் நீங்க எடுத்துக்கணும், எங்க கோடம் இதுல வந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிற. இவர்கள் என்ன சொல்றாங்க, அவர் சொல்றாரு, I am willing to continue our association but on some new terms. ஏன் அவர் சொல்றாரு, after all philanthropy is key to business promotion. philanthropy is the கொடை என்பது வணிகத்தை வளர்க்க எனக்கு உதவ வேண்டும்ங்கிறார். இவங்க ஒரு நிமிடம் நிக்கிறாங்க. இவங்களுக்கு அதுக்குள்ளார நிறைய ஆஃபர் வந்துட்டு இருக்கு. இவர்கள் வளர்ந்துட்டாங்க. இவங்க இருந்தாலும் ஹிராலாலுடைய அந்த அசோசியேஷனை விரும்பி தான் இதோட இருக்காங்க. சரின்னு எந்திரிக்கிறாங்க. 5 நிமிடம் அவ பேசிட்டு இருக்கா, 5 நிமிடம் ஆச்சு. எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு, சரி நீ சர்ப்ளஸ் மெடிசன் கொடுப்பாங்கிறதுக்காக நான் சர்ப்ளஸ் டிசீஸ தேட முடியாது.
யார் யாருக்கெல்லாம் சர்ப்ளஸ் டிசீஸ் இருக்குன்னு நான் தேடி அலைஞ்சு அதை பிடிச்சி நான் கொண்டாட முடியாது. இருக்க நோய்க்கு தானே நான் மருந்து கொடுக்க முடியும். அதனால அது ஒண்ணு. அப்புறம் இந்த இந்த கண்டிஷன் எல்லாம் உன்னுடைய சாய்ஸ். ஆனால் இதுவரைக்கும் நாங்க ஒன்னும் ரெகனைஸ் பண்ணலைன்னு சொன்னையே, இது உங்க தந்தையுடைய ரிக்வெஸ்ட். அத நான் ஹானர் பண்ணேன். அவர் என்ன கேட்டுக்கிட்டாரோ அதுபடிதான் நாங்க நடந்தோம். எங்க இன்ஸ்டிடியூஷன் நடந்துச்சு. நான் செல்வதற்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். இந்த பிசினஸ்ங்கிற பிலாந்தரபியும் ஒன்னா சேர்த்து வச்ச பார்க்க முடியாது. ஒன்றுக்கு ஒன்று அது புறம்பானவை. இது ரெண்டையும் சேர்த்தா ஒண்ணுக்கு நீ நியாயம் கற்பிக்க முடியாது, எதையும் சிறப்பா செய்ய முடியாது. இது உன்னுடைய தந்தைக்கு தெரிந்திருந்தது, உனக்கும் ஒரு காலத்துல தெரிய வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு வெளியில வர்றாங்க. அப்ப அந்த ஹிராலாலுடைய படம், பெரிய படம் இருக்கு, அதுல ஒரு கணம் நிக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஃபைனல் குட் பை சொல்லிட்டு அதை விட்டு வெளியே இருக்கிறார்கள் என்று இதை முடிக்கிறாங்க. பிலாந்தரபி அண்ட் பிசினஸ், தி பிசினஸ் ஆஃப் பிலாந்தரபிங்கிற இது ரொம்ப அழகா இருந்தது. பலது நினைச்சு பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த நம்ம இதுகளெல்லாம் டியூப் லைட்ல போடுவாங்க. டியூப் லைட் முழுக்க என்ன எழுதியிருக்க, உபயம் எழுதியிருக்க. அதுல வெளிச்சம் கூட வராத அளவு அந்த உபயம் எழுதி அதை மறைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன, அந்த தன்னுடைய புகழுக்காக அவங்க சொல்றாங்க. இத பத்தி ஹிராலால பத்தி சொல்ற போது பலரு கொடை கொடுக்கிற போதே ஒரு போட்டோகிராஃபரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, ஒரு நிருபரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த கொடுக்கிற செக் கொடுக்கறத போட்டோ எடுத்து அதை எல்லா இடத்துலையும் பிளாஷ் பண்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற மனிதர்களுக்கு இடையே ஹிராலால் போன்றவர்களும் இருக்கிறார்களே என்று அவர் இந்த கண்டிஷன் போட்டபோது அவர் மனதிலே ஓடுகிறார். அப்ப அந்த கொடையும் பிசினஸ். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், ரொம்ப உளவியல் கதை, மிக அழகான சிறு கதை. நன்றி. அதாவது ராதா அண்ட் ரோஹிணின்னு இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இவர்கள் பல ஆண்டு காலம் லெக்சரராக பணியாற்றியிருக்காங்க, ப்ரொஃபஸரா பணியாற்றியிருக்காங்க. இவங்கள்ட்ட ராதா அண்ட் ரோஹிணி அப்படின்னு 2 ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் 2 பேரும் 1ஆவதுல இருந்து ஒன்றாக படித்தவர்கள். ஒரே மாதிரி உடை உடுத்துவாங்க. அவர்கள் உருவம்தான் 2ஆ இருந்ததே ஒழிய அந்த காலத்துல இணைபிரியாத தோழிகளா இருப்பாங்க. லேப்ல கூட இவங்க 2 பேரையும் ஒன்னா பேர் பண்ணணும்னு நினைப்பாங்களா அவங்க. ஆனா நமது இவங்க சுதா என்ன பண்ணுவாங்களாம், 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த லேப்ல பார்ட்னர்ஸ மாத்தி விடுவாங்களாம். அப்படி இருந்தா அவர்கள் புதியவர்களோடு பழக முடியுது, அவர்களோட புதியவர்களுடைய இதை பத்தி தெரிஞ்சுக்க முடியுதுன்னு இவர்களுடைய எண்ணம். ஆனா அதை கூட அவங்க வெகுமெண்டா எதிர்ப்பாங்களாம். இதுல ரோகிணி குவைட்டான பொண்ணு, பெயிண்டிங்கு, எம்ப்ராய்டரி, பல இதுகள்ல ரொம்ப ஆர்வமுடைய பொண்ணு. ராதா ஒரு சாதாரணமான. இவங்க நினைச்சுவாங்களாம், இவ்வளவு ஒத்துமையா இருக்காங்களே, இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நிகழும் அப்படின்னா கூட இவங்க நினைச்சுக்குவாங்க. அவர்கள் நினைத்தபடி திருமணம் ஆகுது. ராதா ஒரு சிவில் இன்ஜினியரா மணக்கிறாங்க. மணந்து டெல்லியில அவர்கள் வாழ்க்கையை தொடர அவங்க போயிடுறாங்க. இந்த ரோஹிணி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா மணக்கிறாங்க. அவங்க பெங்களூர்லயே இருக்காங்க. ரோஹிணி எப்பவாவது இவங்களை பார்க்க வருவது உண்டு. இவங்க நல்ல ஃபவுண்டேஷன் வளர்ந்துகிட்டு வருது. அப்போ ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆர்ஃபனேஜ் கட்டுறதுக்கு குறைச்சலான ஓரளவு கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு லெசன் கிடைக்குது. சீப் இஸ் நாட் ஆல்வேஸ் த பெஸ்ட். என்ன சீப்பா கிடைக்குதா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த குறைச்சலான அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஓரளவு அப்பதான் ஆரம்பம் இருக்கு. அதனால அவங்க ஃபண்ட்ஸ் ஒதுக்குறாங்க. அவங்கள்ட்ட பூரா வருமானத்தை எல்லாம் செலவழிக்கல. அப்புறம் பிலாந்தரபிஸ்ட் கொடுக்கறதையும் பண்றாங்க. அவங்கள்ட்ட இருக்க ரிசோர்ஸ்குள்ள கட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்ப
குறைக்கணும்னு நினைக்கிற போது அவங்களுக்கு ஒரு ஞானோதயம் வருது. சிலது இலவசங்கள் எப்படி ஃப்ரீ இல்ல அப்படின்னு நினைச்சா, ஒவ்வொரு இலவசத்துக்கும் பின்னாடி ஒன்று தொக்கி நிற்கிறது என்று முதல் இதுல சொல்றாங்களோ, அது மாதிரி இங்க சீப் இஸ் நாட் த பெஸ்ட் வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு நாள் ஒரு இளைஞர் 30 தாண்டி 40கள்ல இருக்கிற ஒரு இளைஞர் ஒருத்தர் வர்றார். வந்து ஒரு அந்த அந்த கட்டுமானத்துக்குள்ள ஒரு பிளான் கொடுத்து, திட்டம் கொடுத்து, ரொம்ப ஒரு மெட்டிகுலஸா அதை இது பண்ணி எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு அது இருக்கு. இவங்க பாக்குறாங்க, இது இவ்வளவு இப்படி கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, நான் இது ப்ராஃபிட்டுக்காக செய்யல, என் மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர், அவர்களுடைய ஆசை இது, அந்த ஆசைக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அவர்கள் அந்த நபர் உங்களை பற்றி பேசாத நாளே இல்ல, அதனால என்னுடைய லாபத்தை எல்லாம் குறைச்சுக்கிட்டு என்னுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு தரணும்னு தான் இவ்வளவு வந்து, லாபமே இல்லாம நோ ப்ராஃபிட்டா தான் நான் வந்திருக்கேன். இது நான் என்னுடைய அந்த நெருக்கமானவருக்கு செய்ய வருது, அது வேறு யாரும் இல்ல, உங்களுடைய ஸ்டூடெண்ட் ராதாதான் சொல்ற. இவங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நினைவு பண்றாங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய பேரு ராதா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அப்ப இவங்க, நீங்க நான் டெல்லியில இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாரு இவரு, நான் அங்க ரொம்ப நல்லா இருந்தது, இப்ப பெங்களூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி பெங்களூர்லயும் ரொம்ப நல்லா எங்களுக்கு பல ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. இத உங்களுடைய பேப்பர்ல எல்லாம் பார்த்துட்டு, ராதா பார்த்துட்டு, இத நம்ம செஞ்சு கொடுக்கணும், இது நல்ல நிறைய வருமானங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் இந்த பிளானோட வந்திருக்கேன். இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தம்மின் தமக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறாங்க. இங்க அதை சொல்றாங்க. ஒரு டீச்சருக்கு அவர்களுடைய அந்த ஸ்டூடெண்ட், இப்ப நிறைய இடங்கள்ல இந்த குறளை பயன்படுது. அதாவது தம்மில் தமக்கள் அறிவுடைமை, நம்ம விட நம்ம பிள்ளைகள் சிறந்திருந்தால் அது இந்த மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதான், அது அடுத்தவனுக்கு நல்லது, அவனுக்கு எவன் பெத்தானோ எவன் வளர்த்தானோ அவனுக்கு இனிது. பல கட்சிகள்ல ஒருத்தன் தலைவன் ஒருத்தன் அடுத்த லைன் நல்லா வந்துட்டாவே ஒருக்க மாட்டேங்குது. அது தமிழ் மக்கள் நினைக்கிறது இல்லை. பல குழுக்களில் பாக்குறேன், ஒரு குழு உறுப்பினர் அந்த நடத்துறவனை விட கொஞ்சம் கூட வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அப்ப நடத்துறவனுக்கு பொறுக்க மாட்டேங்குது. ஆனால் இது என்னுடைய குழுவில சேர்ந்தவன், அவனுடைய பெருமை என்னுடைய பெருமை, அப்படி என்று எந்த குழுவில நினைக்கிறார்களோ நமது குழுக்கள் போல அந்த குழுக்கள் மிகச்சிறப்பாக நடக்கு. இது ஒரு புகழ்ச்சிக்காக நான் சொல்லல, உண்மை என் மனதில் பட்டதான் நான் பேசுறேன். அப்ப தமிழ் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணு இருக்கலாம், அது அந்த டீச்சருக்கு ஏற்படுகிற உணர்வு மிக அதிகமா. அவங்க அத ஒரு மனதிற்குள்ளே அனுபவிக்கிறார். இதெல்லாம் உள்ளொடி அவர்களுக்கு இது. சரி, அவரை தேங்க் பண்றாங்க. நான் ராதாவை பார்க்க விரும்புறேங்கிறாங்க. மறுநாள் ராதா வர்றாங்க. ராதாவுக்கு நல்ல, உனக்கு இவ்வளவு நினைத்திருந்து நீ இது மாதிரி செய்யணும்னு நினைச்சு உன் கணவர்கிட்ட சொல்லி இதை நடத்தி கொடுக்கறதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோஹிணிய பத்தி பேச்சு வருது. ரோஹிணி எப்படி இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, நீங்க உங்க பிள்ளைகளும் ஒத்துமையா இருக்காங்களா அப்படிலாம் கேக்குறாங்க. அவங்க ஒன்றுக்கும் ராதா பதில் சொல்லல. கொஞ்ச நேரம் குவைட்டா இருந்துட்டு, நான் பல முறை இப்ப ரோஹிணியுடைய மனநிலை மாறி இருக்கு, நான் பல முறை முயன்றேன், அவங்க அத ஒரு அதாவது சும்மா ஏதோ அந்த காலத்துல இப்படி உயிருக்கு உயிராக பழகிய தோழியினுடன் நினைக்க மாட்டாங்க மாதிரி இருக்கு, ஏதோ ஸ்ட்ரேஞ்சற்ற பழகிறது மாதிரி பழகினாங்க. இப்ப நானும் அதிகமா போகல, நான் பெங்களூருக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் என்னுடைய தோழி ரோஹிணி இங்க இருக்கிறாள் அப்படிங்கறதுதான் கூட ஒரு காரணம். ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு, எங்களுடைய உறவு அப்படி இல்லைன்னு சொல்ல. ரோஹிணி இவங்க கேக்குறாங்க, என்னன்னு தெரியல என்னன்னு யோசிக்கிறாங்க. ரோஹிணி இவங்களை ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்க வருவது. அப்புறம் ரோஹிணிக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அவ மறுநாள் வர்றா.
வர்ற போது முதல்ல எல்லாத்தையும் பேசிட்டு, நீ இப்ப பெயிண்டிங் எல்லாம் பண்றியா, இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் போடுறியான்னு கேக்குறாங்க. அவையெல்லாம் நான் இப்ப அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அதெல்லாம் பண்ணல. அப்புறம் ராதா வந்ததை சொல்றாங்க. சொல்லிட்டு ராதா கூட வருத்தப்பட்டா, முன்னாடி மாதிரி இல்ல அப்படிங்க. அப்போ ஒண்ணு சொல்றாங்க, அஹ், எனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை. டீச்சர்ஸ் டென் டு பி under the illusion that their students will always listen to them. இந்த illusion நாம விட நினைச்சுக்கிறான் நம்ம பேரன் பேத்தி நம்ம சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். illusion. பேரங்கிட்ட சொல்ற சொன்னேன், இதை என் பேரனை படிக்க சார். அவன் பெரியவனுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன இன்னைக்கு இது பண்ணாங்க. நான் இந்த ஸ்டோரிய படிக்க சொன்னேன், அவன் அழகா படிச்சுட்டே இருந்தான். இந்த இதுல அவன் 4-5 கதைகள் படிச்சிருக்கான். அவன் தேர்ட் இயர் படிக்கிறான் இன்ஜினியரிங் 5 இயர்ஸ் கோர்ஸ்ல. இந்த நூலுக்கு நான் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா, இந்த நூலை எனக்கு அன்பளிப்பாக தந்தது நமது இனிய நண்பர் லாவண்யா மணிமுத்து. எனக்கு நான் போன முறை மதுரை சென்னை வந்திருந்த போது 3 உயரிய பரிசுகள் கிடைச்சிச்சு. ஒன்று நமது பிரேமா மேடம் அவர்கள் தமிழாற்றுப்படை அத அந்த நூல் கொடுத்தாங்க. 2 மணினாட்சியப்பன் என்ற ரெட்ஃபோர்ட்ல எனக்கு நெருக்கமான நண்பர், இதெல்லாம் இதுல அறிமுகமானவர். அவரு வைரமுத்துடைய கதைகள் அதை கொடுத்தார். இல்ல அவரு தமிழாற்றுப்படை, நமது பிரேமா மேடர்கள் வைரமுத்துடைய கதைகள் கொடுத்தாங்க. லாவண்யா மணிமுத்து அவர்கள் இந்த நூல் கொடுத்தாங்க. இந்த சமயத்துல அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்ப அந்த illusion, teachers are under the illusion that our students would hear us அப்படிங்க, listen to us அப்படிங்க. இந்த நேரத்துல அவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்ப சொல்றாங்க, ரோஹிணி ஏன் அப்படி நடத்துறாங்கன்னு. அந்த ரோஹிணிட்ட கேட்கிற போது, நீ பெயிண்ட் பண்றியா? இல்ல. நீ ஏன் நீ இது நான் அதெல்லாம் பண்ற அந்த பெயிண்ட் பண்றது இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் நிப்பாட்டிட்டேன். எனக்கு ராதா மிக அழகான ஒரு சாரி கொடுத்தாங்க நேத்து. அதுல நீ எம்ப்ராய்டரி பண்ணி தரியா? அந்த காலத்துல நீ என்ன பெஸ்டர் பண்ணுவ, எனக்கு ஏதாவது ஒரு இது கொடுங்க, எது ஒரு புடவை கொடுங்க, நான் எம்ப்ராய்டரி போட்டு தருவேன்னு. அந்த நாட்கள் எல்லாம் மிக இனியவைன்னு இவங்க சொல்றாங்க. அப்ப சொல்லிக்கிட்டே வர்ற போது ஏன் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஏன் அந்த சோர்வு அவளோட அந்த பழக்கத்துல கேட்கிற போது, 2 பேருடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்பது அவங்க மிக மிக உயர்ந்த நிலையில இருக்காங்க. எங்களுடைய தொழில பல பினான்சியல் ப்ராப்ளம், என்னுடைய கணவருடைய மெக்கானிக்கல் அந்த கம்பெனியில, அதனால எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. அவங்க என் பிள்ளைகளை பார்க்க வர்ற போது மிக உயர்ந்த டாய்ஸ், விலை உயர்ந்த டாய்ஸ் வாங்கிட்டு வர்றாங்க. எனக்கு விலை உயர்ந்த பரிசுகள், புடவைகள் வாங்கிட்டு வர்றாங்க. என்னால அது ரெசிப்ரோகேட்டை பண்ண முடியாது. எனக்கு அந்த ரெசிப்ரோட் பண்ண முடியாது. என்ன அவங்க ஒரு அண்டர்மைன் பண்ணி சொல்றாங்களா? அதாவது என்ன பிட்டிஸ் மீ அப்படிங்கறது மாதிரி எனக்கு இப்போ இது அந்த உணர்வு வருது. அதுல எல்லாம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப விலகிறேன். இப்ப ரொம்ப இது பண்றது. இப்ப சொல்றாங்க இவங்க, உனக்கு கிருஷ்ணனுடைய இது தெரியும், கிருஷ்ணனும் சுதாமா குச்சேலருடைய நட்பு தெரியும். அந்த நட்பு, கிருஷ்ணன் சக்கரவர்த்தியாக இருக்கிறான், ஆனா குசேலன் 27 பிள்ளைகளோட மிக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுடைய இருவருடைய நட்பினுடைய இருக்கத்தை நமக்கு புராணங்கள் சொல்கிறது. நீ பரிசுகள்ல வேல்யூ முக்கியம் இல்லை. உன்னுடைய பெயிண்டிங், உன்னுடைய எம்ப்ராய்டரிங்கிறது சாதாரண கலை இல்லை. நீ அவ விலைக்கு தான் வாங்க முடியும். நீ உன்னுடைய அன்பை முழுவதும் போட்டு ஒரு உடையை உருவாக்க முடியும். அந்த நிலையில இருக்க நீ இதெல்லாம் நீ இதா நினைக்க வேண்டாம். இப்படி நம்ம நினைக்க அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால எத்தனை வயதுல இருந்து, சிறு வயதுல இருந்து ஒன்றாக வளர்ந்தது அது உடையலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஒன்று கேட்கிறார்கள், உனக்கு ஒண்ணு தெரியுமில்ல என்னன்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணு சொல்றா, சகோதரர்கள் சகோதரிகள் பிறந்துதான் வர முடியும், ஆனால் நண்பர்களே நம்ம தான் தேர்ந்தெடு, அந்த உறவை நம்ம தான் வளர்க்கணும். அமைந்த உறவை சரியா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கெல்லாம் இது பண்ணணும்.
அவளுக்கும் கொஞ்சம் மன நிம்மதி அடைஞ்சது மாதிரி இருக்கு. அவள் விடைபெற்று செல்கிறாள். ஒரு வாரத்துல இவங்களுக்கு ஒரு பார்சல் வருது. மிக அழகான பார்சல் உள்ள சேலை. அந்த சாரியில ரொம்ப அருமையான ஒர்க், அதாவது இந்த எம்ப்ராய்டரி ஒர்க், அந்த இதெல்லாம் அதை பார்க்கையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உள்ள ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டுல ஃப்ரம் ராதா அண்ட் ரோஹிணி அப்படின்னு அந்த கார்டு இருக்கு. ஃப்ரம் ராதா அண்ட் ரோஹிணி. இவ்வாறு இந்த கதை, இந்த நிகழ்வை முடிக்கிறார்கள். இது ரொம்ப மனதை தொட்டது. மனதை தொட்டதுகளாத்தான் நான் எடுத்தவங்களுக்கு சொல்லுகிறேன். உறவுகள், அமைந்த உறவுகளை எப்படியோ ஒரு நட்பு அமைகிறது. அமைந்த இத பேணி காக்க வேண்டும். பல காம்ப்ளெக்ஸால அதெல்லாம் நம்ம விடுறது, அது அறிவுடைமை இல்லை. நட்புக்கு திருக்குறள் மிக இலக்கணம் எழுது. உடுக்கு இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் இழைவதாம் நட்புன்னு எழுதுறார். நட்புக்கு அவரு சொல்றது மாதிரி கூடா நட்பு சொல்றாரு, தீ நட்பு சொல்றாரு. நட்புலையும் கவனம் இருக்கணும்ங்கிறத சொல்றாரு. நன்றாக அமைந்த நட்பை நாம் ஒருபோதும் விடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு உண்மை. இது அது மிக நம்ம போற்ற வேண்டியது. நட்பு அமைவது கடினம். ஏன்னா பிறந்து வந்தால் உறவுகள் அமைகின்றன. நட்பு அமைகிற போது சிறந்த நட்பை நாம் பேணி காக்க வேண்டும் என்பது மிக அவசியம் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்ங்கிறார். உணர்ச்சி பழகுதல், 2 பேரும் ரொம்ப கட்டி பிடிச்சுக்கிறது பழக வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இருக்கிற அந்த நல்ல உணர்வு, ஒத்த உணர்வு நட்பு தரும். அடுத்த கதைக்கு போனா, 2 phases of poverty அப்படின்னு ஒரு கதை. இது நல்ல ஒரு மிக ஒரு அருமையான கதை. நடுவுல 100% ஃப்ரீ அப்படின்னு ஒரு கதை. 100% இலவசம். இவங்க இந்த ஃபவுண்டேஷன் நடத்துற போது பல பாடங்களை கற்றுக்கொண்டேங்கிறாங்க. ஒரு முறை அந்த எதுக்கு இவங்க யாரும் உதவி கேட்டு வந்தா ஒரு 100% உதவி தர்றது இல்லை. ஒரு 70% உதவி, 80% உதவி தான் அவங்க கொடுக்கறதா. மித்தம் அந்த 30%, 20% அவர்கள் முயற்சியில அந்த அதை திரட்டுகிற போது அதனுடைய வலி தெரியும், அதனுடைய அருமை தெரியும், இந்த உதவியினுடைய அருமை தெரியும். இப்படியெல்லாம் அவர்கள் நினைப்பதுண்டாம். இந்த நினைக்கிறதுக்கு இந்த உள்ளொழி கொடுத்தது 2 ஒரு வருத்தம் தரக்கூடிய சம்பவங்கள்னு சொல்றாங்க. இவர்கள் ஒரு நாள் அலுவலகத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில ஒரு பையன், ரொம்ப மெல்லிய பையன், ஒரு 8வது 10வது படிக்கிற பையன் மாதிரி ஒரு பையன், அவன் டவல்ஸ் வித்துக்கிட்டு இருக்கான். அதாவது எப்படி விற்கிறான்னா, அந்த இடத்துல ஒரு நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு சிக்னல், அந்த சிக்னல்ல நிக்கிறதுல வண்டி, சிக்னல்ல நிக்கும்ல வண்டிகள், அதுகிட்ட கொண்டு வேகமா விற்பான். அது இந்த இந்த முன்புற இருக்கிற கண்ணாடியை துடைப்பதற்கு உதவுகிற டவல் மாதிரி ஒரு டவல். இந்த டவலை ஓடி ஓடி விற்கிறான். இவங்க பாக்குறாங்க, அவனை கொஞ்ச நாள் கவனிக்கிறாங்க, அவனுக்கு உதவணும்னு நினைக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஆளை விட்டு கூப்பிடுறாங்க. வர்றான், ரொம்ப ஒல்லியா இருக்கான். அவனுடைய நிலையை கேட்கிறாங்க. அப்பா அம்மாவெல்லாம் கொஞ்சம் வழி இல்லைன்னு தெரியுது. சரி, உன்னுடைய மார்க்லாம் ஷீட்லாம் எடுத்துட்டு வந்து ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஒரு இது பண்ணாலும் கூட பிலாந்தரபிலையும் அது சரியான ஆட்களுக்கு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்களா, அதுக்கெல்லாம் இது காரணமாக இருந்ததுன்னு அவங்க சொல்லி வர்றாங்க. அந்த மார்க் எல்லாம் நல்லா எடுத்து அவங்க சொல்றாங்க, உனக்கு நீ இதை விற்காம இருந்தா எப்ப படிப்பான்னு கேட்கறாங்க. இதெல்லாம் வித்துட்டு சாயந்தரங்கள்ல பால் படிக்கிறேன்னு சொல்றான். சரி, நீ நேரம் கிடைச்சா நீ நல்லா வருவாய் நான் நினைக்கிறேன். உனக்கு ஒரு மாத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கேட்கிறாங்க. இந்த ஒரு தொண்டுல 2 ரூபா 1 ரூபா கிடைக்கும் எனக்கு, நான் அதனால 50 ரூபாய்கள் சம்பாதிக்கிறேன்னு அவன் சொல்றான். சரி, நான் அந்த 50 ரூபாயை நான் தர்றேன், நீ படி. ஆனால் 3 மாதத்துக்கு ஒருக்கா எனக்கு உன்னுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை கொண்டாந்து காமிக்கணும். அவன் அப்படி காமிக்கிறான். அந்த 50 ரூபாயை வாங்கிட்டு போறான். வாங்கிட்டான். இது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த கடை. 50 ரூபாய்னா நல்ல வேல்யூ. அப்ப என்ன ஆகுது,
ஒரு 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப ஒரு நாள் கேட்டானா, அம்மா எனக்கு நீங்க இன்னமும் 100 ரூபாயா ஸ்டைஃபண்ட் அம்மா கூட்டி கொடுங்கன்னு கேட்டான். இவங்க கேட்டாங்களா, என்னப்பா ஏன்ப்பான்னு கேட்டாங்க. இல்ல, இப்ப துண்டு விலை நான் இங்க சேர்ற போது 2 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது, இப்ப 4 ரூபாய்க்கு அந்த துண்டு விக்குது. அப்ப எனக்கு நான் அந்த போய் வியாபாரம் பண்ணா எனக்கு கூட கிடைக்கும். அதனால எனக்கு 100 ரூபாயா கொடுங்க. ஒரு உதவிய ஒரு உரிமையாக மனிதர்கள் பார்க்கிறார்கள்னு அவங்களுக்கு அப்ப அது தோணுச்சான். இன்னொரு சம்பவம் அவங்களுக்கு தோணுது, பள்ளிகளுக்கு அப்பதான் ஆரம்பிச்ச புதுசு. இவங்க பள்ளிகளுக்கு ஒரு நூல்கள் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்பினாங்க பிள்ளைகளுக்கு. அதுலயும் இவர்கள் சிறு பிள்ளையா இருந்த போது இந்த அட்லாஸ் மேல ரொம்ப விருப்பமுடையவர்களாம். இவங்களுக்கு அந்த அட்லாஸ் அதை வாங்கல இதுங்கள அது 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 மேல ரொம்ப விருப்பம் உள்ளவங்களாம், காதல் உள்ளவங்களாம். அதுல உள்ள கனமான அட்டை, அதுல உள்ள அந்த நாடுகள், அதில் கிடைக்கிற வளங்கள், இதை திறக்கிற போது அவங்களுக்கு உலகமே திறந்தது மாதிரி இருக்குமா. இவங்க அதனால அட்லாஸ எல்லா இடத்துலயும் எல்லா பள்ளிகளுக்கும் கொடுக்கறத முடிவு பண்ணி அதுகள்லாம் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இவங்கள்ட்ட சில ஆசிரியர்களும் வாங்கிட்டு போவாங்களாம் இதுகளை. ஒரு கர்நாடகாவில் ஒரு ஒரு கிராமப்புறத்துல டூர் போறாங்க. போய்கிட்டு இருக்க போது மாலை மயங்குற நேரம், ஒரு 5:30 மணி இருக்கும். கர்நாடகால சில கொஞ்சம் சீக்கிரம் கூட இருட்டலாம். அப்ப ஒரு சாலை, அந்த ஒரு பள்ளிக்கு எதிரில ஒருத்தர் நிலக்கடலை வித்துக்கிட்டு இருக்காரு. அது புதுசா பறிச்சு கொண்டாந்த நிலக்கடலை. அந்த மனமும் அந்த இதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அத வாங்கணும்னு ஒரு படி வாங்குறாங்க. வாங்கினா இவங்கள்ட்ட பையில எதுலயாவது கட்டி அதை தாப்பா அதுலயாவது கொடுங்க. இவர் அந்த விற்கிறவர் அங்கிட்டு பார்த்தாராம். பார்த்துட்டு பக்கத்துல நின்ன சின்ன பையன் உதவியாளர்கிட்ட, டேய் நீ ஸ்கூலுக்குள்ள ஓடி போய் அங்க ஒரு பெரிய புத்தகம் இருக்கும், அதுல கலர் கலரா இருக்கும், அதுல ஒரு பேப்பரை கிழிச்சுக்கிட்டு வா. அவன் ஓடி போய் என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போதே ஓடி போய் ஒரு பேப்பரை கிழிச்சிட்டு வந்தா இவங்களுக்கு அது ஒரு அட்லாஸ்ல ஒரு பக்கம்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்க போதே அந்த இதுல கொட்டி அவன் மடிக்கிறான். மடிச்சுக்கிட்டு இருக்க போதே கேட்கிறாங்க, என்ன இதுல போயிதுங்களே, இது ரொம்ப ஒரு இதுவான மதிப்பானது இல்ல, இதுல மதிச்சு. இப்ப இவங்க ஏதோ கேட்கிறாங்க நினைச்சிட்டு, நாங்க எப்பவுமே அந்த பேப்பரை கிழிக்கிறது இல்ல, இது மாதிரி ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்தா இந்த பேப்பரை கிழிச்சு ஏதாவது மடிக்க வேண்டியதா இருந்தா மடிப்போம்னு சொன்னாங்க. இவங்க அதை கையில வாங்குற போதே இவங்களுக்கு அதுல இருந்த சீல், இவங்களோட ஃபவுண்டேஷன் சீலு கண்ணில படுது. அப்ப அந்த ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. அவர்கள் உதவி செய்யறது சரியான ஆளுக்கு உதவி செய்யணுங்கிறத கற்றுக்கொண்ட உள்ளொழி அவர்களுக்கு அது சொல்லும். திருக்குறள் சொல்லுகிறது, உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு சொன்னிச்சு. இதெல்லாம் சாதாரண குரல் இல்ல. எவன் பெற்றுக்கொள்கிறானோ அவனை பொறுத்த அந்த உதவியினுடைய வேல்யூ அமையுது. உதவி கண்டவனுக்கெல்லாம் உதவியா? அந்த உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரை. இது புராணத்தை சும்மா ஒரு உதாரணம் காமிக்கிறதுன்னு சொன்னா, மூவடியால் உலகளந்தான்னு சொல்லுவாங்க. வாமன அவதாரத்துல கிருஷ்ணன் பெருகிற போது அவன் பெருகிறவனுடைய பெருமையாலே அந்த அந்த அரக்கன் இன்றளவும் கொண்டாடப்படுகிறான்ங்கிறாங்க. கேரளாவில அவன் வருகிற நாளை ஓணம் திருவிழாக கொண்டாடுகிறார்கள்னு சொல்றாங்க. அந்த பெற்றுக்கொள்கிறவனுடைய சால்பு, அவனுடைய நன்றி எறிதல், அவன் பயன்படுத்தல், அதனாலதான் அந்த உதவி பெருமை பெறுது. உதவி எல்லாரும் செஞ்சிடறாங்க, உதவியை பெற்றுக்கொள்பவனுடைய சால்பு அவன் பயன்படுத்துவது, அதுலதான் அந்த உதவிக்கு பெருமை சேர்க்கிறது, கொடுத்தவனுக்கு பெருமை சேர்க்கிறது. இது எனக்கு ரொம்ப மனதை தொட்ட ஒரு கதை. 100% ஃப்ரீ அப்படிங்கிற கதை. இந்த கதையினுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கு. 2 phases of poverty
டூ ஃபேசஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு ஒரு கருத்து. இவங்கள்ட்ட ரத்னான்னு ஒரு பொண்ணு, ஒரு மிடில் ஏஜ் கலந்த பெண்ணு இவங்கள்ட்ட ஒரு சர்வெண்ட் மெய்டாக, பணிப்பெண்ணாக இவருடைய அலுவலகத்துல வேலை பார்க்க ரொம்ப சின்சியரான அந்த அம்மா ரத்னா. அவங்க எப்பவுமே அழகா எல்லா வேலையும் பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. முணுமுணுத்தல் அறியது, எப்பவெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் வந்து ஒரு நைந்த துணியில கட்டுப்பட்ட ஒரு ஒரு முடிச்ச கொண்டாந்து வைக்கிறேன். ஆமா, என்னுடைய 3வது பொண்ணு ரொம்ப படிப்புக்கு ரொம்ப பிரியப்படுது, நல்லா படிக்குது. அதற்கு இந்த பணத்தை நீங்க இந்த நகைய வச்சுட்டு 20,000 ரூபாய் தரணும். இந்த அம்மா அந்த துணியை பிரிக்கிறாங்க. உள்ள தேய்ந்து போன தங்க வளையல் 2 இருக்கு. இத வச்சுட்டு 20,000. இது வரைக்கும் அப்படி எல்லாம் உதவி கேட்டவங்க இல்ல. ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் என்னுடைய 3வது பொண்ணு கிரிஜா ரொம்ப நல்லா படிக்குது, அத நான் நல்ல கல்லூரியில சேர்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தொகை வேண்டியது இருக்குன்னு. இவங்க சொல்றாங்க, நாளைக்கு கிரிஜா வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. மறுநாள் கிரிஜா அவங்க அலுவலகத்துல காத்துட்டு இருக்கு. ஒரு சாதாரண உடை, ஆனால் தூய்மையான உடை, பளிச்சுன்னு இருக்கு அந்த பொண்ணு. நல்ல ஒரு செல்வந்தர் வீட்டு பெண்ணு மாதிரி ஒரு பளிச்சுன்னு ஒரு இதுல அவங்க உடல் அமைப்பதுகள்லாம் இருக்கு. மார்க் ஷீட் எல்லாம் காமிக்க பாக்குறாங்க. இவங்க வர்ற போது மரியாதை எழுந்து நிக்குது. இவங்க அமர சொல்லவும் அமர்கிறது அந்த பெண்ணு. இந்த இதுகளை எல்லாம் பிரிச்சு பாக்குறாங்க. அதுல நல்ல மதிப்பெண் எடுக்குது. எக்ஸ்ட்ரா கலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயும் அது கலந்துக்குது. இவங்களுக்கு மிக ஆச்சரியம். இவங்க நினைச்சு பாக்குறாங்க, இவங்கள்ட்ட மூத்த 2 பொண்ணுகளை பார்த்திருக்காங்க. அதுகள்லாம் சாதாரணமான இருக்கும். அதாவது ஒரு உருவத்துல எல்லாம் வித்தியாசம் இருக்கு. இந்த பெண்ணுடைய உருவம், தோற்ற பொலிவெல்லாம் வித்தியாசம் இருக்கு. அந்த பெண்கள் வந்து மாறுபட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. பாக்குறாங்க, சரி, எல்லாம் அந்த பொண்ணை வாழ்த்திட்டு அனுப்புறாங்க. அப்புறம் ரத்னாவை கூப்பிடுறாங்க. நீ சரி, உனக்கு அந்த பொண்ணு நல்லா படிக்கிறா, நான் அவ படிக்கிறதுக்கு உதவுறேன், ஆனா தொடர்ந்து அவ நல்ல மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும், என்கிட்ட வந்து ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாம் காமிக்கணும். இப்ப நல்லா மதிப்பெண் எடுத்திருக்கா, நல்லா வளர்த்திருக்கான்னு பாராட்டிட்டு, உன்னுடைய மூத்த பொண்ணுகளை விட இவன் வித்தியாசமா இருக்காளேன்னு சொல். ரத்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. அப்புறம் சொல்றாங்க, அது என்னுடைய அடாப்டட் சைல்டு, என்னுடைய பொண்ணு இல்ல. நான் பல நாட்களுக்கு முன்னாடி ஒரு பணக்கார யுஎஸ்ல இருந்து இங்க வந்து படித்த பெண்ணிட்ட பணிப்பெண்ணாக நான் இருந்தேன். அந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான், ஆனால் நண்பர்கள் நிறைய சேர்ந்தாங்க, பார்ட்டி எல்லாம் இருக்கும், பாடல் ஆடல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் என்னன்னு கேட்டேன். நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன், அந்த பையன் இத தெரிஞ்ச அவன் யுஎஸ் போயிட்டான் அப்படின்னு அழுகிறாங்க. இந்த இவங்க ஆறுதல் சொல்றாங்க. அத அபார்ஷனும் பண்ண முடியாத ஒரு கதை கடந்துருச்சு. இவங்க துணையாக இருந்து வேற யாருக்கும் இல்ல தெரியாம அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்து டெலிவரியாக அந்த பொண்ணு என்ன சொல்லுது, கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்து நான் இத கொண்டு போய் ஒரு ஆர்ஃபனேஜ்ல விட்டுரு அப்படின்னு பெத்த அந்த ஸ்டூடெண்ட் சொல்றான். அவ சொல்லிட்டு அப்படியே ஒரு சொல்லவும் இதுக்கு இவனுக்கு ரொம்ப வருத்தமாகுது. அந்த பிள்ளைய தூக்குறாங்க இந்த ரத்னா. தூக்குற போது அந்த பிள்ளையுடைய ஈரம், அதனுடைய ஒரு வாஞ்சா, அதை பாக்குற போது இவனுக்கு அன்பு மேலிடுது. அதை ஆர்ஃபனேஜ்ல விடல. நான் ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நான் குடிக்கிற கூழோ கஞ்சியோ அந்த பிள்ளையும் குடிக்கட்டும் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன், நானே வச்சுட்டேன். இப்படியே அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணுன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போய் சேர்ந்துட்டா. இவங்க ரொம்ப வியக்கிறாங்க, மனிதர்கள் எவ்வளவு ஒரு இது ஒரு பாவத்தில். அப்ப இன்னொரு நினைவு வருது, ராமப்பாங்கிறவனுடைய நினைவு வருது. அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்ச புதுசுல ராமப்பா என்ன பண்றான், ஒரு பையனுக்கு பிள்ளை, ஒரு 10 வயது பையனுக்கு ஒரு டெர்மினல் இல்னஸ், அந்த கேன்சர் மாதிரி இருக்கு, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும், எனக்கு பணம் வேணும்னு இதுகள்லாம் கொடுக்குறான். சில சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு.
இவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் டாக்டரோட பேசுவாங்க. டாக்டரோட பேசி அது எந்த ஆஸ்பத்திரின்னு பார்ப்பாங்க. அது பார்த்துட்டு அதுக்குள்ள 80% 90% அதுக்கு அப்புறம் ஆபரேஷன் இதுக்கு டைரக்டா அங்க எல்லாம் அனுப்புவாங்க. இவன் என்ன பண்றாரு, இவங்க அதெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் இந்த ராமப்பா அந்த சோம்நாத்ங்கிற டெர்மினல்ஸ்ல இருக்க பையனை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுறாரு. வச்சு அவர் சொல்ற, இந்த ஏப்பா நான் சர்டிபிகேட் தானே கேட்டேன், இப்படி இந்த பையனை கஷ்டப்படுத்துறியேன்னு அம்மா கேட்கறாங்க. இல்ல நீங்க பார்க்கணும்னு தான் கூட்டிடுறாங்க. இவங்களுக்கு அதுல இரக்கம் ஏற்பட்டுச்சு. அப்ப சர்டிபிகேட் எல்லாம் அப்புறம் குடுன்னு சொல்லிட்டு 25,000 ரூபாய் செக் கொடுக்குறாங்க. அப்ப அவன் கேட்கிறான், எனக்கு நீங்க இந்த 25,000 ரூபாய் கொடுத்ததும் பெருசு இல்ல, எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க, இவனுக்கு நான் மிச்சமும் எனக்கு நான் வசூல் பண்ணிக்கிறேன், நீங்க ஒரு லெட்டர் கொடுங்க, உதவுகிறவர்கள் உதவுகட்டும் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுங்க. இவங்க நினைக்கிறாங்க அது ஆரம்ப ஸ்டேஜ் தான். சரின்னு ஒரு லெட்டரை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்கள மறந்துட்டாங்க. அவன் திருப்பி வரவே இல்லை. ஒரு அடுத்த ஆண்டு ஆய்வறிக்கை வரப்போகுது, இன்ஸ்பெக்ஷன். அப்ப அந்த கிளர்க்கு வந்து சொல்றாரு, இந்த இதுல சர்டிபிகேட் எல்லாம் உரிய சர்டிபிகேட் எல்லாம் இல்லை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, வேற இவங்க ரொம்ப கரெக்டா நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அவர்கிட்ட முகவரியை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு பார்க்க போறாங்க. அங்க போனா அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு வீடு இருக்கு. இவன் கொடுத்த அட்ரஸ் அது 3 மாடி கட்டடமா இருக்கு. அது பூட்டி இருந்துச்சு. பக்கத்து வீட்டுல ஒரு பெரியம்மா இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த சோம்நாத் ராமப்பா இவங்க எல்லாம் எங்க இருக்காங்களான்னு. அவன் இங்கதான் இருக்கான், இது ராமப்பா வீடுதான். அவன் பிள்ளைக்கு மருத்துவம் பாக்குறோம்னு ஊரா வசூல் பண்ணி 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் இது பண்ணி இந்த இதை கட்டிட்டு இப்ப ஆட்டோமொபைல் பிசினஸ் எல்லாம் பாக்குறேன்னு சொல்ல. அப்ப சோம்நாத் அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அந்த புள்ள சின்னத்துல இருந்தே, நான் பிறந்ததுல இருந்தே பாக்குறேன், கஷ்டப்பட்டே செத்து போச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல. இவங்களுக்கு அப்பதான் தெரியுது, யாரோ ஒரு அம்மா ஒரு லெட்டர் கொடுத்தாங்களாம். அந்த லெட்டரை எல்லாத்தையும் காமிச்சு இவன் பணமா வாங்கி இப்படி அதை செலவழிக்காம அவன் பண்ணிட்டாரு. அப்ப அந்த கொடூர தந்தை அப்படி அதையும் நினைக்கிறாங்க. 2 ஃபேசஸ் ஆஃப் பாவர்ட்டி இவங்க நினைக்கிறாங்க. சில சமயங்கள்ல நம்ம நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டுன்னு சொல்லிச்சு திருக்குறள். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு, அவங்க பண்பறிந்தாற்றக்கடைன்னு சொல்லு. இத பார்த்துட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. அப்ப நினைக்கிறாங்க, ரத்னா மாதிரியும் ஆட்கள் இருக்கிறார்கள், சோமப்பா மாதிரியும் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் சோமப்பா மாதிரி ஆட்கள் அதிகமாக, ராமப்பா மாதிரி ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை என்று முடிக்கிறது. ஒவ்வொன்றும் நிகழ்ச்சி தான். நான் ஒரு நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். அதுவும் பாதித்ததுதான் எளிய மக்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு இந்த கதையில தெரியும். இது வேறு யாரும் இல்ல, போரிகல்லுன்னு ஒரு கதை சொன்னேன். அது ஒரு சுமைதாங்கி அப்படிங்கிற கதை சொன்னேன். மனிதர்கள் சுமைதாங்கி சுமையை இறக்கி வச்சுட்டு இளைப்பாரிட்டு திரும்பவும் சுமையை தூக்கி கொண்டு வாழ்க்கையை தொடர்கிற அது மாதிரி ஒரு லிசனிங், அதாவது காது கொடுக்கிற மனிதர்கள், அவர்களை பற்றி. அது இவர்களுடைய தாத்தாவை பத்தது. இது ஒரு பாட்டிய பத்தது. அது அப்பாவுடைய அப்பான்னு நினைக்கிறேன், இது அம்மாவுடைய அம்மா மாதிரியும் ஒரு ஒரு இது பெரியவர்களிடம் பத்திய ஒரு ரொம்ப, எனக்கு இது ரொம்ப மனதில தொட்ட கதை. அதாவது இதுல இவர்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. மாலை நேரம் போனா இதை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும். ட்ரெயினை பிடிக்கணும்னா நடுவுல ஒரு கூட்டம் நடக்குது, அதனால கடந்து போக முடியாதுன்னு. அது என்ன கூட்டம் அப்படின்னு கேட்டா, மத நல்லிணக்க கூட்டம் அப்படின்னு இருக்கு. அங்கே சில சாமியார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, பல மதத்தை சேர்ந்தவர்களும் உட்கார்ந்து இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த பல மத கூட்டம் எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியும், யார் யார் உட்கார்ந்து இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி ஆளுக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க.
அப்புறம் ஒரு பெரியவர் பேசுறாரு, இது இப்ப முடியாதுன்னு அவர்களுக்கு தோணுது. என்ன பண்றது, இன்னைக்கு இருக்காங்க. அப்ப ஒரு ஒரு பொண்ணு, ஒரு 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 லேடி, அவங்க ரொம்ப இந்த மாதிரி சாதிய இதையெல்லாம் சாடி பேசுறாங்க. இப்படி நம்ம நாட்டுல சாதி இருக்கு, மதம் இருக்கு, அதையெல்லாம் சாடி பேசுறாங்க. இருந்தாலும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், ஒன்றை ஒன்று மறந்து இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. சோறு, சோறை மாத்திரம் திங்க முடியுமா? அதுக்கு கூட்டு, பொரியல், மத்ததெல்லாம் வேண்டியது இருக்கு. சமுதாயத்துல எல்லாரும் ஒத்துமையா இருந்தா தான் அது சுவையா இருக்கு. அந்த உணவு சுவையா இருக்கு. வாழ்வு எல்லாரும் கலந்து வாழ்ந்தா தான் சுவையா இருக்கு. பக்கத்துல இருந்த ஒருத்தன் இப்ப கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் சொல்றாரு, இந்த அம்மாவுக்கு பக்கத்துல நிக்கிறேன். அவர் சொல்றாரு, இதெல்லாம் பேசுறதுக்கு தான் நல்லா இருக்கேன். எதை பார்த்தாலும் காஸ்ட். ஒரு நீதிமன்றத்துக்கு போனா, வக்கீலுக்கு போனா, போலீஸுக்கு போனா, எங்க பார்த்தாலும் என் சாதியை பத்தி தான் சொல்றாங்க. இவங்க என் மகனுக்கு இந்த சாதியா இருக்கிறதுனால கிடைக்கல. என்னுடைய மாப்பிள்ளைய அவருக்கு ஒரு வேண்டியவரை அந்த மேலதிகாரி மாத்தணும், சாதிக்காரனை கொண்டாடணும்னு என் மாப்பிள்ளைய தூரத்துல போட்டுட்டாரு. அப்படி எல்லாம் அவர் சொல்லி, சரி இந்த அம்மா இவ்வளவு நல்லா பேசுறாங்களே, இவங்க பேரு என்ன? இவங்க பேரு அம்பவாணி. இவங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு அந்த அவர் சொல்றார், அம்பாவாணி. அப்ப இவங்களுக்கு இவங்களுடைய அம்மா ஒரு இந்த மதங்களை எல்லாம் பார்க்காத பாட்டி, அவங்க நினைவு வரும். அவங்க பேரு அம்மாவாணி. அம்மா அவளை அம்மக்கா, அம்பக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க கிராமத்துல அந்த உத்தர கன்னடாவில இருந்து வெளியில வராதவங்க, எங்கேயும் யாரையும் பார்க்காதவங்க. அவர்களுக்கு 10 பிள்ளை. 10 பிள்ளைய அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகள்லாம் பேர பிள்ளைகள். அவங்களெல்லாம் எல்லா பெண்ணா இருந்தா அம்மாவக்கான்னு கூப்பிடுவாங்க, பையனா இருந்தா பாலான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி பேர்கள் கூட இல்லை. அவர்கள் வீடு, அந்த வயல், அந்த கிராமம் அப்படி என்றே வாழ்கிறவர்கள், அந்த வாழ்ந்தவர்கள். அவங்களுடைய நினைவு வரும். இவங்க லீவுனா இருந்தா, இவங்க அப்பா பல இடங்கள்ல வேலை பார்த்தவரான், இல்ல அந்த விடுமுறையா இருந்தா அந்த கிராமத்துக்கு போயிடுவாங்களாம் பாட்டி. பாட்டி என்ன பண்ணுவாங்களாம், விடிய கால வெள்ளரா அதிகாலை எழுந்து இந்த சோளத்துல ரொட்டி தட்டி ஒரு காய்கறி பண்ணி வச்சுட்டு வெளியில போயிடுவாங்க. போய் வயலை பார்ப்பாங்களா எல்லாரும். அவர்கள் 10 பிள்ளை பெற்றவர்கள். ஆனா கணவர் இளமையில இறந்துட்டாரு. அதற்கு அப்புறம் தலைய மொட்டை அடிச்சு, எப்பவுமே மொட்டையதான் இருப்பாங்க. அதுல ஒரு முக்காடு இட்டு இருப்பாங்க. இதோடதான் அவங்க வழிய வருவாங்க. அவர்களுடைய ஹாபி என்னன்னா, இந்த இந்த ஆடு மாடு வயலை பார்க்கறத விட, அங்கே ஒரு பிரசவம் அப்படின்னா எந்த சாதியாக இருந்தாலும், எந்த குலமாக இருந்தாலும், மதமாக இருந்தாலும், அதற்கு ஒரு தாதி மாதிரி அவங்க. இவர்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியா இருந்தால் கூட அது ஒரு தவம் மாதிரி இதை செஞ்சிருக்காங்க. அங்க இந்த பொண்ணு அவங்க 3வது படிச்சாலும் அந்த இரவுல இவளோட பேசிட்டு இருக்க போது, எனக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய முடி, எனக்கு தெரியுமா அழகான முடி, எனக்கு முடிய பார்த்தே நிறைய பேர் பெண்கள் பொறாமப்பட்டிருக்காங்க. என் கணவன் இறந்த போது கணவனுக்காக நான் அழுததை விடவும் என் முடிக்காக நான் அழுதேன். எனக்கு அந்த முடிய யாரும் என்ன கேட்கல, அந்த கணவர் இறந்த அன்னைக்கே வெட்டிட்டாங்க. அந்த மாதிரி இங்க படிப்பு பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு படிப்பு இல்ல, நோய்கள் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. படிப்பு முக்கியம்ங்கிறத சொல்றாங்க. 3வது வரைக்கும் படிச்ச அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு முறை போய் யாருக்காவது ஒரு கருவுற்றுனாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பவே ஆரம்பிச்சிருவாங்களாம். நீ நல்ல ரொம்ப கடமாத தூக்காத, இதுக்கப்புறம் இருந்தாலும் வேலை பாரு, அப்படின்னாதான் நல்ல பிள்ளைகள் வரும், நல்ல பால் குடி, நான் இந்த உணவை தர்றேன், அதை சாப்பிடு, பழங்கள் சாப்பிடு, கணவன்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த தாதி வேலையை அப்பவே ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இதுல பீரம் பி அப்படின்னு ஒரு பெண்ணு,
அவங்க கருவுற்று இருக்காங்க. அந்த கதை அப்படிதான் வருது. அவருடைய ஹுசேன்ங்கிறது அவங்களுடைய கணவர். இவங்க அவங்கள பாக்குற போதுதான் நல்லா உணவு பண்ணு, உனக்கு 2 மிஸ்கேரேஜ் முன்னாடி ஆயிருச்சு, அதனால கவனமாயிருன்னு இந்த அம்மா சொல்லிக்கிட்டே வரும். அவங்க இந்த ஒரு நாள் இரவுல அந்த ஒரு கல்யாணம், எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பெண் இவங்க பெரிய பொண்ணான பொண்ணு, காலேஜ்ல படிக்கிற அளவு பொண்ணு. யாரு? சுதாமூர்த்தி. அவங்க பாட்டி 2 பேர் தான் இருக்காங்க. திம்மப்பா அப்படின்னு ஒரு காவல்காரர். இந்த படுத்திருக்க போது அந்த அம்மா சொல்லுது, பீரம்பிக்கு இன்னைக்கு பிரசவம் ஆகும்னு நான் நினைக்கிறேன், அந்த இதுக்கு நான் போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இரவு வந்து கதவை தட்டுறவும் உடனே சொல்றாங்க, இது ஹுசேனா தான் இருக்கும், நான் பிரசவம் பார்க்க போகணும், நீ இரு, திம்மப்பா உதவிக்கு இருப்பார். திம்மப்பாவிட்ட இவங்க ஆர்டர் போடுறாங்க 2 லண்டன் லண்டன் விளக்கு, அந்த லண்டன் விளக்கை ஏத்திக்கிட்டு வாங்குறாங்க. அவன் அந்த ஏத்திக்கிட்டு வந்து நிக்கிற போது அவனுடைய மீசையும் இதையும் பாக்குற போது இந்த பொண்ணுக்கு பயமாயிருக்கு. இல்ல நானும் உங்களோட வர்றேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. நீ அங்கெல்லாம் வர வேண்டாம் இல்லைன்னு. அப்ப ஹுசேன் பாய் வந்து கதவை தட்டுனவரு 2 விளக்கோட முதல் விளக்க தூக்கிக்கிட்டு ஹுசேன் முன்னாடி நடக்கிறாரு இருட்டுல. அடுத்தது பாட்டி கைய பிடிச்சுக்கிட்டு இந்த பேத்தி, பின்னாடி திம்மையா, அவங்க 3-4 பேரும் நடந்து போறாங்க. ஹுசைன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப போறதுக்கு முன்னாடி அவங்க போய் சாமிகிட்ட கும்பிட்டு அங்க இருக்கிற உபகரணங்கள் அவங்க வச்சிருக்காங்க ஒரு மரப்பெட்டியில. இந்த பிரசவத்துக்கு போனா சில உபகரணங்கள் எல்லாம் எடுத்து போற போதே ஒரு ராணி மாதிரி போறாங்க, ஆர்டர் போட்டுக்கிட்டே போறாங்க. நீங்க போய் உடனே அங்க நல்ல ஒரு வெந்நீர் 2 பக்கெட் பெருசா வச்சிருங்க, ஒரு மூங்கில் கூடை, அந்த கூடைய மஞ்சள் போட்டு தடவி அதை ரெடி பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் சில இதுகள், வேப்ப தலைகளை ஒடி அப்படி எல்லாம் ஆர்டர் போடுறேன். அங்க போகவும் கதவை போயிட்டு அங்கே குரல் கேக்குது, அந்த பிரம்பி கத்திக்கிட்டு இருக்க குரல் கேக்குது. உள்ள பக்கத்து விட்ட மகுபூபியும் அவங்கள சமாதானப்படுத்த தெரியாது. அங்க போகவும் அந்த மெஹபூபி சொல்றாங்க, இந்த வந்துட்டாங்க, தெய்வம் மாதிரி வந்துட்டாங்க, நீ கத்தாத, நீ பண்ணாதீங்கிறாங்க. அவங்க கதவை அடைச்சுக்கிறாங்க. பாட்டி வெளியில 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த ஹுசேன் பாய்க்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு இருக்காரு. இந்த பொண்ணு கியூரியாசிட்டியோட உட்கார்ந்து இருக்கு. அந்த திம்மையப்பா ஒரு பீடியை பத்த வச்சுக்கிட்டா ஒரு ஓரத்துல இருக்காரு. உள்ளே அந்த அம்மா கேட்க வெந்நீர் கொடு, அது கொடு, இது கொடு. நேரம் கழியுது. கொஞ்சம் கொஞ்சமாக விடிகாலை பொழுதார், அந்த சூரியன் வரப்பு. அப்ப உள்ளே இருந்து குழந்தை அந்த இவங்க அசுவேஷ் பண்றது அதெல்லாம் வலிகள் வந்துட்டு இருக்கு. பொறுத்துக்கமா, இது ஒண்ணும் புதிதில்ல, பிரசவம் என்கிறது புதிதில்ல, இங்கே பிறந்த கோடான கோடி பேரும் இந்த மாதிரி தான் பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி எல்லாம் அந்த அம்மா அந்த பொண்ணை ஒரு சாந்தப்படுத்துறாங்க. காலையில அந்த குழந்தை இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாகுது. கதவை லேசா அந்த ஜன்னலா திறந்துகிட்டு, உங்க அப்பா மாதிரியே பிள்ளை பிறந்திருக்கப்பா அப்படின்னு ஹுசைன்ட்ட அவருடைய தாத்தா மாதிரி, இவன் 90 வயது வரை வாழ்ந்தவர், அப்படி சொல்லவும் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. சரி, அப்புறம் வெளியில வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு பத்தியமெல்லாம் சொல்லிட்டு, நான் இந்த உணவு கொடுத்துடுறேன்னு சொல்றாங்க. நான் வீட்டுக்கு போகணும், இன்னைக்கு இவங்க தாத்தாவுக்கு திதி, அவங்களோட கணவருக்கு நினைவு நாள். இப்ப பண்டிட்லாம் வந்துடுவாரு, நான் அங்க போய் இதெல்லாம் பார்க்கணும். நான் இருந்தாலும் உனக்கு உணவு வச்சு கொடுத்து விடுறேன், நீ நல்ல உணவை சாப்பிடுலாம் சொல்லிட்டு அவங்கிட்ட விடைபெற போறாங்க. அப்ப இந்த காலை தொட்டு அவன் கும்பிடுகிறான். யாரு? அந்த ஹுசேன் பாய் கும்பிடுறார். கும்பிட்டு 100 பிள்ளைகளின் தாயே அப்படி என்று, நீ வந்தது பெரிய எங்களுக்கு ஒரு பேரு அப்படிங்கிறது மாதிரி அவர்களுடைய ஒரு கிராமத்து மொழியில அந்த முழு, நான் என்னத்தை கொடுக்க முடியும் உனக்கு, உங்களுக்கு எங்களால உன்னத்தையும் கொடுக்க முடியாது, நான் என்னைக்கே ஒரு நன்றி தான் இருக்கிற மாதிரி அவருடைய சொற்கள் எல்லாம் சொல்ல. இவனுக்கு இந்த பொண்ணுக்கு அவரு நீ 100 பிள்ளைகளின் தாயின்னு சொன்னாரே அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நான் பெத்தது 10 பிள்ளைதான், ஆனால் இங்கு 100 பிள்ளைகளுக்கு மேலே
நான் பிரசவம் பார்த்து இருக்கிறேன். என்னுடைய கைகளில அந்த பிள்ளைகளை பிறக்கிற போது ஏந்தி இருக்கிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு, நீயும் அந்த அந்த சொல்லுதான் இவளுக்கு கடைசி வரைக்கும் நிக்குது. நீயும் அக்காவா, நீயும் நான் ப்ரே பண்றேன், என்ன வேண்டிக்கிறேன்னா, நீயும் 100 பிள்ளைகளுக்கு தாயாக விளங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அத நீ எத்தனை குழந்தைகள் பெற்றாலும் இது போல 100 பிள்ளைகளுக்கு தாயாக வேணும்னு வேண்டிக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த இடமே நிகழ்கிறது, அது நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அம்மாவா என்று சுதாமூர்த்தியை கூப்பிடுறாங்க. இப்ப அம்மாவா ஸ்டோரிஸ் அப்படின்னா அடுத்தாப்புல ஒரு இது வரப்போகுது. பத்ம விபூஷன் விருது பெற்றிருக்கிறார்கள் 100 பிள்ளைகளின் தாய். அந்த அம்மா யாரு மதம் பார்க்கவில்லை, குலம் பார்க்கவில்லை. மேடை போட்டு பேசுகிறதை விடக்கூட இந்த மாதிரி செயல் மூலம் அன்றைக்கு கணவருக்கு திதியாக இருந்தால் கூட போய் பார்த்துட்டு. எனக்கு என்னுடைய தாயாரை இது நினைவுபடுது. நான் சின்ன பையனா இருக்க போது ஒரு கொட்டைக்காரருடைய மனைவி பக்கத்துல ரொம்ப எளிய குடும்பம், அதுக்கு எங்க தாயார் போய் பிரசவம் பார்த்துட்டு வந்த ஒரு நினைவு வருகிறது. அந்த மாதிரி ஒரு பிரசவம்ங்கிற போது அது ஒரு உயிரை ஒரு பிரசவ நல்லபடியாக இந்த உலகுக்கு தருகிற பணி. அதற்கு மதம் குலம் இதெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மாதிரி இந்த கதைகள் எல்லாம் மனதை ரொம்பவும் நெகிழ்விக்கிறது. சிறப்பு உள்ளொழி நமக்கு தருகிற இந்த சம்பவங்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமான சம்பவம். நான் இந்த அண்மையில எழுதியிருந்தேன். கல்கத்தாவில அன்னை தெரசா அவர்கள் வாழ்ந்த இடம், 40 ஆண்டுகள் வாழ்ந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அவர்களுடைய புனித உடல் புதைக்கப்பட்ட கல்லறை அதுலதான் இருக்கு. அதுக்கு போயிட்டு வந்தேன். அவர்களுடைய எளிய வாழ்க்கை, ஒரு 40 வருஷம் வாழ்ந்தவர்கள் ஒரு ஃபேன் கூட போட்டுக்காம வாழ்ந்து அங்க இருக்கிற அந்த இதுல எழுதுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற போது அதுல எழுதினேன். நான் படித்த கவிதை, அவர்கள் கருவுற்றிருந்தால் ஓரிரு பிள்ளைகள் பெற்றிருப்பார்கள், அவர்கள் கருணை ஊற்றதால 100 கோடி பிள்ளைகள் பெற்றார்கள் அப்படி என்று நான் முன்பு யாருடைய கவிதையோ எனக்கு நினைவில்லை. ஆனால் இந்த வாசகம் நினைவிருக்கிறது. 100 கோடி பிள்ளை. இங்கே 100 பிள்ளைகளின் தாயை பத்தி படிக்கிற போது அது நினைவு வந்தது. அதை ஆங்கிலத்திலேயே எழுதி கையெழுத்துப்பட்டேன். மாப்பிளோட கேட்டாங்க, நல்ல வாசகமா இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த தாய் உள்ளம் சாதாரண உள்ளம் இல்லை, அது மதம் சாதி இதைகளையெல்லாம் கடந்தது. இது மாதிரி மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு கதைகளை சம்பவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த பெரு வாய்ப்புக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நமது ஸ்ரீபரன் ராஜ் சாருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய வழக்கப்படி ஒரு நன்றியை சொல்லிடுறேன். கலந்து கொண்ட திருமதி ஸ்ரீபரன் ராஜ் சார், திருமிகு ரமேஸ்வரே, திருமிகு மாலதி, திருமிகு சிவகுமார் சார், திருமிகு ஸ்ரீகாந்த், ஸ்ரீமிகு அமுதா, ஸ்ரீமிகு வேலம்பாள், நமது இனிய நண்பர், ஒவ்வொருவரையும் தமிழ்நாடு தன்னார் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வணங்கி நன்றி கூறி, முதலிலே கலந்து கொண்டவர்களையும் வணங்கி வாழ்த்தி உங்களுடைய மேலான கருத்துக்களை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். கைத்தட்டலாம். அருமை 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 அருமை. வணக்கம் வணக்கம், வாங்க. எத்தனை கதைகள். ஃப்ரெண்ட்ஸ் பாரவர் அந்த ஒரு குழந்தை, இந்த 2 குழந்தைகள் இது சொன்னீங்க, ராதா ரோகிணி சொன்னீங்க. அந்த பிசினஸ்மேன், ஒரு தந்தை வந்து ஒரு விஷயத்த செய்யறாரு, தொடர்ந்து அவர் இறந்த பிறகு அந்த மகன் செய்யற விஷயங்கள் வந்து அதனுடைய சப்சிக்வெண்டா அது கண்டினியூஷன் தொடர்ந்து அவர் செய்யும் போது பல கேள்விகள் வந்து இது இயற்கை தான், அது வந்து இயற்கையான செயல் தான். ஆனா வந்து அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் அந்த இது கண்டினியூ பண்ணிருக்கலாம். இது மாதிரி பல நிகழ்வுகள். மகிழ்ச்சி, நன்றி சார். அருமையான கதை, நல்ல செய்திகளும் கூட. ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா?
வாங்க. சார் வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நீங்க சொன்னது எல்லாமே இந்த இந்த லாஸ்ட் இது நான் எபிசோடு கேட்கல. பட் இப்ப சொன்ன 5 கதையுமே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாரல் கதை மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்ப கிளாஸ்ல வந்து ஸ்கூல்ல சொல்லி தரும் மாதிரி இருந்தது. அது மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்றது ஏகப்பட்ட நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. சோ இதுல இருந்து சில சமயம் நீங்க சொல்ற மாதிரி உதவுறது பெருசு கிடையாது. அது எங்க போய் சேருது, அவங்க எப்படி அதை ரெசிப்ரோகேட் பண்றாங்கிறது முக்கியம். நல்லா எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அது நமக்கும் நல்லா இருக்கும். அதை வந்து ஒன் சைடா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பிசினஸ் நோட்ல பார்த்தோம்னா, அல்லது ரெகக்னிஷனே இல்லாம இவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சில சமயம் என்ன ஆகுன்னா, சின்ன உதவி அந்த காலத்துல சின்ன உதவி பண்ணாலுமே அந்த உதவி வந்து மானிட்டரியில பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா அந்த உதவி பண்ணாம ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அது சின்ன மானிட்டர் போது 20 வருஷம் கழிச்சு அது ஒண்ணுமே கிடையாது, இன்சிக்னிபிகன்ட் தான். ஆனா அப்ப வந்து சில பேர் நினைச்சு சொல்லுவாங்க, அந்த உதவி பண்ண அதனாலதான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. சில பேர் அதுல சின்னதானே, அது நான் என்ன இப்ப பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சோ அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி உதவி பண்றது பெருசு கிடையாது. உதவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மனசு வேணும். பண்றப்ப யாரு யார யார்கிட்ட போய் சேருது, அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அவங்க நல்லா எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், உதவி பண்ண சாட்டிஸ்பாக்சன். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. உதவி பண்ணவங்க வந்து அந்த மாதிரி வேற மாதிரி கொஞ்சம் இல்ட்ரீட் பண்றாங்க அல்லது வந்து வேற மாதிரி சொன்னாங்கன்னா அது வந்து வி ஃபீல் பேட். என்னடா இவ்வளவு பண்ணி பிரயோஜனம் இல்லாம போச்சேன்ட்டு ஒரு இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன ஃப்ரெண்ட்ஷிப் கதை வந்து ரொம்ப ரொம்ப அருமை. இது மாதிரி நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது வந்து இருக்குது. மூணாவது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லயே வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் வந்து எம்எஸ்சி படிக்கிறப்ப ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து உதவுனேன். அந்த அந்த பையன் வந்து நான் விவேகானந்தா படிக்கிறப்ப அந்த பையன் ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட். அவனுக்கு வந்து ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கலேன், பிளட் யூரின்ல பிளட் போக ஆரம்பிச்சது. 1 month வந்து இவ சஃபரிங். அப்புறமேல ஒரு நாள் காலேஜுக்கு வந்தப்ப he was totally down. அப்புறமேல் பிரின்சிபால் கேட்கிறாரு, யாராவது நாங்க ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ்சியில் யாராவது உதவ முடியுமா, நாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணி மானிட்டர் பண்ண முடியுமா. நாங்க எனக்கு எப்பவுமே கொஞ்சம் உதவி ஒரு ஜஸ்ட் ஜென்ரலாவே இருக்கும். நான் பார்த்தேன். அந்த பையனை கேட்டார், நீ யாராவது விரும்பி கூட்டு போறியான்னு என் பேரை சொன்னேன். நான் ஸ்ரீதரனை கூட்டிட்டு போறேன். அப்புறமேல போய் ஒரு 20 நாள் இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ்ல தான் இருந்து வந்தோம். அந்த பையன் வந்து ஜிஎம் முடிச்சுட்டு பேங்க்ல ப்ரொபேஷன் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி ஜெனரல் மேனேஜர் ஆகி ரீஜனல் ஜெனரல் ஆகிட்டு ரிட்டையர் ஆகிட்டு வர்றப்போ ஒரு நாள் வந்து கேம் டு கரூர் வந்து எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, பையனால தான் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரெகக்னேஷன் வந்து 20 டேஸ்க்கு தான் அந்த காலத்துல வந்து எஸ் இட் ஹாஸ் அஃபெக்டட் மை ஸ்டடீஸ். பட் இருந்தாலுமே அந்த 20 டேஸ் இப்ப யாரோ ஒருத்தருக்கு உதவுனால தட் மேன் வாஸ் குட். ஹி காட் மேரிட் ஆல்சோ, ஹி காட் சில்ட்ரன். ஒரு ஸ்டேஜ்ல வந்து சொல்றாங்க, வீட்டுல அம்மாட்ட சொல்றான், ஸ்ரீதரன்ல நான் போயிருப்பேன். அது மாதிரி ரெகனைஸ் பண்றவங்க வந்து கேட்கிறப்ப நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், பரவாயில்ல நம்ம பண்ணது ஏதோ சின்ன உதவி நல்லா இருக்குன்ட்டு. அதே சில பேர்த்துக்கு நிறைய பண்ணியிருப்போம், அந்த ரெகனைஷன் இருக்காது. அவங்க வந்து அது நம்ம ஆட்டிடியூட், நம்ம அவருடைய ஆட்டிடியூட் நமக்கு தெரியுது. ஸோ அது மாதிரி நல்ல இடத்துக்கு போனா நல்லது. அது மாதிரி இருக்கிறப்ப நிறைய ஹெல்ப் பண்ணா ஒரு நினப்பு வரும். அந்த மாதிரி ஆட்கள் அதிகமான ரெகனைஸ் பண்ணாம நமக்கே ஒரு இதாகும், இதெல்லாம் தேவையா அப்படின்னு இருக்கும். பட் இதெல்லாம் இண்டிபெண்ட் வியூ தான் வச்சுக்கலேன். பட் ஜென்ரலா ரொம்ப அருமை சார். இது அந்த அட்லஸ் பத்தி சொன்னீங்க, எனக்கு சின்னதுலயே எனக்கு ரொம்ப அட்லஸ் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அட்லஸ். நாங்க ஸ்கூல்ல படிக்கிறப்ப எங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க படிச்சோம். எப்பவுமே அம்மா தான் வந்து புக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5 பக்கம் இருக்காது, கடைசி 5 பக்கம் இருக்காது. அதுதான் ரொம்ப சீப்பஸ்ட் ரேட். ஸோ அதைத்தான் வாங்குவோம். வாங்கிட்டு அது 10-5 படுத்து உட்காந்து காப்பி பண்ணி எழுதி வச்சு பைண்ட் பண்ணி படிப்போம். அப்போ வந்து ஸ்கூல்ல அட்லஸ் ஒன்று இருக்கும், அது பெருசா இருக்கும்ல, அது வலுவல் இருக்கும். நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி அதை பைண்ட் பண்ணி படிக்கிறதுக்கும் ஒரு பெரிய அட்லஸ் தொலைவை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அது போய் சின்னலே பார்ப்பேன், இதெல்லாம் கண்ட்ரிஸ், இதெல்லாம் போக முடியுமா நம்மளால அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். ஸோ இந்த அட்லஸ் சொன்னப்ப ஐ வாஸ் ஜஸ்ட் ரிமெம்பரிங் பேக் மை சைல்ட்ஹுட் இன்சிடென்ட்ஸ். ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப தெளிவா இருந்தது, ரொம்ப அமைதி. தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். வாங்க சிவகுமார் சார் பேசுங்க. ரொம்ப ரொம்ப வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்ரீதர சார் சொன்ன மாதிரி நெகிழ்ச்சியா தான் இருக்கு, உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியா தான் இருக்கு. அது நீங்க ரொம்ப உள்வாங்கி ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்க.
எனக்கு சுதா மூர்த்தி அம்மா மேல அவ்வளவு ஒரு எப்படி எப்படி அழகா எழுதியிருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. ரொம்ப அவங்க வாழ்க்கையில அனுபவத்துல இருந்த ஒரு புக் எழுதிருக்கேன். அதை நீங்க படிச்சு எங்களுக்கு புரியுமா சொல்லியிருக்கீங்க. ஹீராலால் ஜெயின் உண்மையிலேயே என் பேரும் தெரிய வேணாம், கம்பெனி பேரும் தெரிய வேணாம், அப்படின்னு ஒரு பெரிய கொடை வள்ளல் பையனுக்கு எப்படி மாறி இருக்காங்க பாருங்க. அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. பேருக்கு விளம்பரம் இருக்கணும், ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒரு விளம்பரம் இருக்கணும், உதவி செய்யப்படுறது ரொம்ப அழகா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்க ப்ரெசென்ட் பண்ண விஷயம் ரொம்ப சூப்பர், ரொம்ப அருமை. அடுத்தது நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் விட்டுறாங்க பாருங்க. காலகால ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். 2 பேரும் ரொம்ப நண்பர்களா இருந்தவங்க பின்னாடி கான்டாக்ட் இல்லாம வந்திருக்காங்க. எனக்கே ஒரு நண்பன் அப்படிதான். 5ஆவதுல இருந்து ஸ்கூல் டேஸ் வரைக்கும் பாப்பையன் பேரு ஆல் இண்டியா ரேடியோல ஒர்க் பண்ணாரு, நல்லாவே இருந்தாரு. ஏதோ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போன் பண்ணேன், இன்டிஃபரெண்டா பதில் சொன்னான். அதுக்கப்புறம் எப்போ இருந்தாலும் போன் எடுத்து பேசக்கூடிய ரொம்ப இன்டிஃபரெண்டா பதில் சொன்னான். என்ன அதுக்கு அவசரம், இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னான். எப்ப எடுத்தாலும் அவன் போன் பண்ணி வாங்க வாங்க சிவகுமார் எப்படி இருக்கீங்க கேட்கிற அந்த நண்பன் ஒன்னாவே 10th வரைக்கும் பாஸ் பண்ணுங்க. காலேஜுக்கு அப்புறம் காலேஜ்ல எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி என் பாஸ் பண்றதுக்கு உதவி பண்ண பையன் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பிள்ளைகள் கல்யாணம் நான் பிள்ளைகள் கல்யாணத்துக்காக போயிருப்பேன். அவங்க அப்பா அம்மா தெரியும், எங்க அப்பா அம்மா தெரியும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு போன்ல கான்டாக்ட் பண்ண பீரியட்ல ஒரு இன்டிஃபரெண்டா இருந்தார். ஏதோ அவனுக்கு சோகமா என்ன இல்லை, அதோட அந்த கான்டாக்ட் முடிஞ்சு போச்சு. அவர் இன்டிஃபரெண்டா பதில் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கான்டாக்ட் முடிஞ்சு. போன வாரம் கூட நினைச்சேன் அவர் பேரை எடுத்து போன் எடுத்து பேசலாமா, நம்மளால ரெடி பண்ணலாமான்னு. சரி, அவரோட மனநிலை என்ன ஆச்சோ என்ன தெரியும் அப்படியே விட்டேன். அந்த மாதிரி ஆயிடுது. ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு ஈகோவோ என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இல்ல இனியே நண்பர் அப்படி ஆயிடுது. ரொம்ப அருமை சார். அடுத்தது நட்புக்கு குரல் எல்லாம் நீங்க சொன்னீங்க. அதுக்கு அவங்க அம்மாவை எழுதினாங்களா நீங்க சொன்னீங்களா? அதுக்கு நட்புக்கு குரல் நீங்க சொன்னீங்களே, நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுதா உங்களோட குரல்? நான் சொன்னதுதான், நான் பார்த்து ரிலேட் பண்ணதுதான். குரல் ரிலேட் பண்ணி அழகா ரிலேட் பண்ணிருக்கீங்க சார், சூப்பர் சார். 2 பேர்ஸ் ஆஃப் பவர்ட்டி 5 ரூபா கொடுத்தா அப்புறம் 5 ரூபா கேட்டா போன வாரம் போட்டேன் சார், எதிரில போயிட்டேன். அம்மா கேட்டு சாப்பிட்டு ஒரு 5 ரூபா போறப்பே பார்த்துட்டு போனேன், வாக்கிங் போறப்பே பார்த்துட்டு போனேன். படுத்து உருண்டு கிடந்தான், வயிற்றுல இல்லையா குடிச்சா படுத்தான். வாக்கிங் பண்ணி திரும்பி வரப்ப சார் ஒரு 5 ரூபா கொடுங்க சார், அம்மா கேட்டு சாப்பிட்டு போறேன்னு. நான் எடுத்து பார்த்தேன் 2 10 ரூபா இருந்துச்சு, ஒரு 10 ரூபா கொடுங்க சார், அந்த 10 ரூபா கொடுங்க சார் அப்படின்றான். 5 ரூபா கேட்டு 10 ரூபா கொடுத்தா கையில இருக்க அந்த 10 ரூபா கொடுங்க சார். நான் என்ன குடிக்கிறது கேட்கிறேன், இல்ல சார் குடிக்க தெரியாது, அவன் குடிச்சுதான் கேட்கறான். இப்படி 5 ரூபா கேட்டவனுக்கு 10 ரூபா கொடுத்தா இன்னொரு 10 ரூபா கேட்கற மாதிரி. 2 பேர்ஸ் ஆஃப் பவர்ட்டி. கொடுத்தா வாங்கிக்குவாங்க, வாங்கினதுக்கு நன்றி இல்லாத மாதிரி நடந்துக்குவாங்க. அது நிறைய இருக்கு. அத மேடம் ரொம்ப அனுபவிச்சு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 100 குழந்தைகளுக்கு பெற்ற தாய். அருமையான நல்லிணக்கத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்திருக்காங்க. எல்லாம் பேசுறதோடு இல்ல, அவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க, வாழ்க்கையா வாழ்ந்துருக்காங்க. நல்லிணக்கம் வாழ்க்கையா வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க சார், ரொம்ப என்ஜாய். எவ்வரி ஒவ்வொரு 4 கதையை சொல்லும்போது 4 சம்பவம் நான் ரசிச்சு கேட்டேன். அழகா ரொம்ப அழகா சொன்னீங்க, அழகா பிரசன்ட் பண்ணீங்க. வாழ்த்துக்கள் ஸ்டீபன் சார். தேங்க்யூ சார். ரமேஷ் பேசுங்க. வணக்கம் சார். அதாவது ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் எண்ணில் நுண்கடல் ஆய்ந்தே கடந்தான் அருவி என்னும் மலக்கர் சொல்லி கம்பர் சொன்னார்ல, அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் சுதாமூர்த்தி அவர்கள். தாம் இன்புறுவது உலகின் புறம் கண்டு காமுறுவர் கட்டறிந்தார் அப்படின்னு சொன்னார்ல வள்ளுவர். அதற்கும் மிகச்சிறந்த இலக்கணம் தான் அந்த சுதாமூர்த்தி அவர்கள். தான் பெற்ற இன்பத்தை வையகம் பெற வேண்டும் மட்டுமல்ல, அவர்களும் இதை போன்று முன்னேற வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். தான் மட்டுமல்ல, மற்றவர்களும் இது போல செய்தால் இந்த அதாவது சொன்ன வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், அது போல ஒருத்தரும் ஒரு ஸ்டேஜா உயர்வார்கள் என்பதன் மூல காரணமாக தான் அவர் அந்த நூலை எழுதியிருப்பார் என்பது என்னுடைய தாழ்மையான எண்ணம்.
அந்த முதல் கதையில பார்த்ததுல ஹீராலால் ஜெயின் வந்து அவருக்கு உண்டான குரல் எதுனா, அந்த பையனுக்கு உண்டான குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அந்த ஹீராலால் பையனுக்கான குரல் இது. திருவள்ளுவர் பாருங்க அழகா எழுதியிருக்காரு. அப்பாவுக்கான குரல் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பாருங்க, ஒரு குரல்ல 2 கதை கொடுத்துட்டாரு பாருங்க அந்த கதையில. இந்த கதைக்கு அருமையா இருக்குது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் இந்த பையன் ஒரு உதாரணம், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பதற்கு அந்த தந்தை ஒரு உதாரணம். என்ன ஒரு அருமையான இது சொல்லியிருந்தீங்க. அது மட்டுமல்ல, அந்த பையனுக்கே வள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அறிவிலான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை சொன்னார். அது அவனுக்காக தான் எழுதினார். அறிவு வச்சு நீ அப்புறம் உனக்கு அறிவு பயன்படும், அடுத்தவனுக்கு அந்த துன்பத்தை வச்சு நீ அது பயன்படுத்தலாம், அந்த அறிவினால என்ன பயன் என்பது போலதான் வள்ளுவர் சொல்றாரு. அதற்கான அந்த ஒரு கேரக்டர் அது பொருந்தது. எல்லாவற்றிற்கும் மேல அவர் படத்துக்கு முன்னால அந்த சுதாமூர்த்தி அவர்கள் என்ன நினைத்திருப்பார் தெரியுமா? நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டா, நின்று தளரா வளர்த்தெங்கு தால் உண்ட நீரை தன் தலையாலே தான் தருதலால். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு நாம் நன்றி என்ற வார்த்தையில நாம் அடைபட்டு விடக்கூடாது என்றுதான் அவர் எண்ணி மகிழ்ந்திருப்பார் என்பதே என்னுடைய தாழ்மையான எண்ணம். 2வது கதையை அருமையான நட்புக்கு இலக்கணமா சொன்னீங்க. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அதுக்கான விளக்கம் தான் அருமையான அந்த குரல்ல நீங்க சொன்னீங்க. காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரியது. அதுக்கு வள்ளுவர் என்ன அழகா சொல்லியிருக்காரு. அதற்கான பாத்திர படைப்புகளாக தான் இந்த கதைகள் இருந்திருக்கின்றன. எல்லா 4 கதைகளும் அருமையாக இருந்தது. ஆனால் அந்த கதைகளை பற்றி சொன்ன உங்களை பற்றி சொல்ல வேண்டாமா? அதனால்தான் நான் இப்போ சொல்ற பாருங்க, இவ்வண்ணம் கம்பராமாயணத்திலிருந்து தேடியதுதான். இவ்வண்ணம் நிலவொளி வண்ணம், இவ்வண்ணம் நிலவொளி வண்ணம், தமிழ் மணக்கும் தமிழ் மணம், தமிழ் வண்ணம், தமிழ் மணக்கும் தமிழ் வண்ணம், செஞ்சம் கவி இன்ப வண்ணம், சுதாமூர்த்தி பேசும் விரல் வண்ணத்தில், சுதாமூர்த்தி பேசும் விரல் வண்ணத்தில், காரைக்குடியார் வினை தீர்த்தார் சொல்வண்ணத்து அண்ணலே, சொல்வண்ணத்து அண்ணலே, கைவண்ணம் சுதாமூர்த்தியின் கைவண்ணம் அங்கு கண்டேன், பேசியதில் உங்கள் உடல் மெய்வண்ணம் இங்கு கண்டேன், பேசியதில் உங்கள் உடல் மெய்வண்ணம் இங்கு கண்டேன். இது போல இது கதை மட்டுமல்ல ஐயா, கதை மட்டுமல்ல, கதைக்குள் ஒரு விதை, அந்த விதைக்குள் ஒரு விருட்சம். அருமையான ஒரு நூலை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் இந்த நூலை ஒரு கதையாக மட்டும் பார்க்காமல் இந்த நூலிலிருந்து நாம் சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொன்னார் பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நாம் இதன் மூலம் ஒன்றை கற்று, அவர் சொன்னார்ல, அதற் போல நாம் நிற்கதற்கு தயாராக வேண்டும். நாமும் பிறர் போல, அவரை போலவே நம்ம கிட்ட சார் சொன்ன மாதிரி, இப்ப நம்ம கிட்ட 1 கோடி ரூபாய் என்னால தர முடியாது, ஆனா ஒரு 100 ரூபாய் என்னால் தர முடியும் இல்லையா? அது போன்ற பல நல்ல சிந்தனைகளை நம் மனத்தில் விதைவிக்க வேண்டும். அதான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் சொல்றார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொன்னார்ல. அந்த ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி என்று சொன்ன அந்த குரலுக்கு இலக்கணமாய் எடுக்கின்ற சுதாமூர்த்தி அவர்களையும், சுதாமூர்த்தியுடைய கைவண்ணத்தை பேசும் வண்ணமாக எங்கள் மனதில் நிலைநிறுத்திய காரைக்குடியார் ஐயா சொக்கலிங்கம் வினைத்தித்தான் ஐயா அவர்களுக்கும், இந்த தளம் அமைத்து இதில் ஒரு சிறப்பாக எல்லோருக்கும், அதாவது சொல்லுவாங்களே, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் ஒரு செவி இன்பம், அதாவது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சொன்னார். அச்செவி இன்பம் தந்த ஸ்டீபன் சார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மாலதி பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னைக்கு இன்னொரு புத்தகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு சுதாராமன் அந்த அம்மா சுதாமூர்த்தியை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு அவங்க கதைகளா, அவங்களோட வாழ்க்கையில அவங்க என்னென்னலாம் பார்த்தாங்க அப்படின்ற சம்பவத்தை வச்சு அவங்க இவ்வளவு ஒரு
கதைகள் நீங்க ஒரு 5 கதைகள் சொன்னீங்க. அந்த 5 கதைகளும் சின்ன சின்னதா இருந்தாலும் அது எல்லாமே நம்ம சிந்திக்கிற மாதிரிதான் இருந்தது. ஒரு அப்பா தான் ஒரு பையன் தான் அப்பாவை பார்த்துதான் அந்த பையன் பிசினஸ கத்துட்டு இருப்பான். ஆனா அப்பா இறந்த உடனே அவனோட மைண்ட் மாறிச்சு பாருங்க. அந்த வந்து கொடையா அவர் வந்து கொடுத்ததெல்லாம் வந்து இவர் என்ன நம்ம வந்து ஒரு gift கொடுக்கணும், அதுல நமக்கு என்ன கிடைக்கும் பயன், அதனால நமக்கு என்ன ஒரு பலன் கிடைக்குது அப்படின்றத அவன் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த பிசினஸ் ஆஃப் பிலான்த்ரபி அந்த கதை மூலியமா நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க நல்லா எழுதியிருந்தாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், அதான் அந்த நட்புகளை நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும் அப்படின்றதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கடைசியா அந்த பார்சல் வந்துச்சு பாருங்க, அதுதான் வந்து ஃபைனல் டச்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதுக்கு வந்து நீங்க அந்த திருக்குறளை கோட் பண்றீங்களா சார் ஒன்னொன்னுக்கு, அது ரொம்ப நல்லா இருந்தது சார். இந்த 100% இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு வந்து அட்லஸ பார்த்தா அதுல உலகமே தெரியுது. அட்லஸ திறக்கும் போது உலகமே தெரியுது. ஆனா அதுல வந்து அட்லஸ கிழிச்சு பொட்டலம் அடிக்கிறாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது அவங்க எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுக்கு அப்படின்னும் போது, அதுவும் வந்து நம்மளுக்கு அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து ஒரு எல்லாருக்கும் செய்யறத வந்து நம்ம பார்த்துதான் செய்யணும். எல்லாருக்கும் வந்து யாருன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னா கூட நம்ம அதை பார்த்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற ஒரு சிந்தனையை தான் தூண்டியிருக்காங்க இந்த கதையில. அதுக்கு அடுத்தது கரெக்டானவங்க கிட்ட போனோம். நம்ம கொடுக்கறது வந்து கரெக்டா ஒருத்தருக்கு போய் சேரணும், அவங்க கையில போய் சேரணும் அப்படின்றதான் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இது வந்து டூ ஃபேசஸ் ஆஃப் பாவர்ட்டி. அந்த கதையில வந்து அந்த ரத்னா அப்படின்றவங்க எவ்வளவு ஏழையா இருந்தாலும் அவங்க வளர்த்த குழந்தைக்காக அவங்க அந்த அவங்கள போய் எஜமானி கிட்ட வந்து அவங்க அதை கேக்குறாங்கல்ல, படிக்க வைக்கணும் அப்படின்னும் போது அது வந்து அதுவும் ரொம்ப நல்லா டச்சிங்கா இருந்தது. மனித நேயத்தை பத்தின உணர்த்தின கதை சார், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த அம்பாவாணி கதை அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 2 பிள்ளைங்களை நம்ம பெத்துக்கிட்டாலும் ஆனா 100 பிள்ளைகளுக்கு தாய் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, பிரசவம் பார்த்தது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரிதான் இந்த மாதிரி பிரசவம் பார்த்தவங்களுக்கு தான் அந்த பக்கம் பெங்களூர்ல கூட ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சாலமன் பாப்பையா சாருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்கல்ல சார், அப்ப அவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரசவம் பார்த்தவங்களுக்கு தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டான்றது எனக்கு தெரியல. ஒரு யூகத்துலதான் நான் அதை சொல்றேன் சார். இந்த மாதிரி அவங்க சுதாமூர்த்தி அவங்க எழுதின இந்த கதைகளை வந்து நீங்க கொண்டு வந்து இந்த தளத்துல சொன்னதுக்கு மிகவும் நன்றி சார். இல்லைன்னா எனக்கெல்லாம் இதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்து நாவல்களை தான் தேடுவேன். இந்த மாதிரியான ஒரு கதைகளை நம்ம வந்து எடுக்க மாட்டோம், புக் எடுக்க மாட்டோம். நீங்க இதை எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ. அமுதா மேடம் பேசுங்க இப்போ. ரொம்ப அருமையான கதை சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அப்படியே மெய் மறந்து போய் நான் கேட்டேன் சார், ரொம்ப மெய் மறந்து போய் கேட்டேன். ஆனா இந்த சுதா அம்மா இவ்வளவு தூரம் அவங்க வந்து கொடுத்த உதவியால இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்களோட பெருமைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு ஏமாற்றங்கள் நடந்து அவரை வந்து அவங்க பேரை சொல்லி ஒரு கடிதத்தை வாங்கிட்டு போய் அதை வச்சு ஒருத்தர் 3 மாடி கட்டடம் கட்டி வச்சிருக்காரு அப்படின்னா அவங்க பாருங்க அவங்கள எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க. அவங்களையே ஏமாத்துனாங்கன்னா அப்ப சாதாரண மக்கள் எல்லாம் என்ன சார் பண்ண முடியும்? அவ்வளோ பெரியவங்க, அவங்க அவ்வளோ படிச்சவங்க, அப்படிப்பட்டவங்களே ஏமாத்திருக்காங்க. ஆனா அருமையான கதை சார். அந்த நீங்க சொன்ன அத்தனை கதைகளுமே ரொம்ப அருமையான கதையா இருந்தது. அந்த ஒரு ஆசிரியருங்கிற முறையில 2 மாணவிகளையும் சேர்த்து வச்சது ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம். நீண்ட காலம் கழிச்சு அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த துண்டு விக்கிறவன் வந்து சொன்னான் பாருங்க, எனக்கு இன்னுமே 100 ரூபாயா கொடுன்னு சொல்லிட்டு, அது எப்படி பாருங்க சார், அந்த பையனோட பார்வை எப்படி இருந்திருக்குது. 50 ரூபாய் துண்டு இப்ப விலையேறி போச்சு, எனக்கு கொடுக்குற உதவி பணத்தை நீங்க இன்னும் அதிகமா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் வந்து எவ்வளவுதான் அவங்க படிக்கிறதுக்கு கொடுத்தா கூட அவனோட அந்த அடிப்படை குணங்கிறது அந்த பிசினஸ் நோக்கியே இருக்கு பாத்தீங்களா. கொடுக்கறவங்களுக்கு பிசினஸ்ங்கிறது ஒரு பங்குனாலும் வாங்குறவங்களும் அந்த பிசினஸ்ல தான் இருக்காங்க. அந்த கதையும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கதையா இருந்தது. ஏழை பொண்ணா இருந்தா கூட
ஒருத்தி இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து வர்ற அம்மாவோட பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய தானே எடுத்து வளர்த்து ஏதோ வளர்த்தோன்னு இல்லாம அந்த குழந்தை கல்லூரி போறதுக்கான தன்னுடைய நகையை கொண்டு அடமானம் வச்சு தன்னோட 2 பிள்ளைங்களை விட இந்த பொண்ணு நல்லா வரணும்னு அந்த நினைக்கிற அந்த தாய்மை குணம் அது ரொம்ப அது ஏழையா இருந்தாலும் அந்த ஈகை பண்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு சார். அப்புறம் நீங்க அந்த அந்த கடைசியில நான் அந்த கதையில சார் கணவனுக்காக அழவில்லை அழுததை விட என் கூந்தலுக்காக அழுதேன்னு அந்த அம்மா சொன்னது சார். உண்மையிலேயே இந்த பெண்களுக்கு இப்ப ஆண்களுக்குமே கூந்தல் மேல அந்த தலைமுடி மேல ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாலெல்லாம் அந்த தலைமுடி கொஞ்சம் உதிர்ந்தா கூட அதை பத்தி எல்லாம் ஆண்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டதா எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி எல்லாம் ஒண்ணு கவலைப்பட்டது இல்ல. இப்ப அந்த முடியெல்லாம் உதிர்ந்துட்டுதுன்னா ரொம்ப கவலைப்படுறாங்க. முடிய வளர்க்கறதுக்கு என்னென்னமோ இப்ப இந்த பத்திரிகை அப்படி இப்படின்னு எல்லாம் வந்திருக்கு. அங்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க வளர்க்கறதுக்கு. ஆனா பெண்களுக்கு இயற்கையிலேயே அந்த கூந்தல் மேல ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும். அத 10 தடவை சீவறதும் அதுக்கு பூ வச்சுக்கிறதும். பாவம் அந்த அம்மா அவ்வளவு சின்ன வயசுல அப்படி அந்த முடியெல்லாம் எடுக்கும்போது கணவரை விட முடிக்காக அழுதாங்கன்னா நிச்சயமா இருக்கும் சார், அழுதுருப்பாங்க அவங்க. அதனாலதான் அதை அவர் குறிப்பிடுறாரு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். அதுக்கப்புறம் ஒரு இது சொன்னீங்க பாருங்க, நீ 100 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது மாதிரியே அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப இந்த கதை முழுவதுமே சார் அப்படியே மனது முழுவதும் அப்படியே பரவி ஆழப்பட்டு அப்படியே நிக்குது சார். அது இந்த கதைகள் என்னோட வாழ்நாள் முழுவதும் மறக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன முறை சான்ஸே கிடையாது சார், யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே லாவகமா அந்த வாய்க்குள்ள போட்ட அல்வா உள்ள இறங்குற மாதிரி அந்த கதை சும்மா ஜம்முன்னு இறங்குச்சு சார் உள்ள. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த கடைவாசல்ல டவல் விக்கிறவங்களை பார்த்தாக்கா நம்மளுக்கு கண்டிப்பா இந்த கதைலாம் ஞாபகம் வரும். இந்த கதை கண்டிப்பா ஞாபகம் வரும் டவல் விக்கிற பிள்ளைங்களை பார்த்தா. இன்னும் நீங்க தொடர்ந்து நிறைய சொல்லணும் சார், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஆர்வமா இருக்குது, ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க சார். நம்ம ஸ்டீபன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து 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 ஒவ்வொரு நாளும் நம்ம மூளைக்கு சாப்பாடு போட்டு நம்ம மனசுக்கு சாப்பாடு போட்டு வயிற்றுக்கு தான் போடுறது இல்ல அவரு, மற்றபடி நான் ஒண்ணுமே பண்ணலங்க. நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம், டிராவல் பண்றோம். அதனால இப்ப டக்கு டக்குன்னு ஒரு நாளைக்கு நீங்க வாங்க சார், ஒரு நாளைக்கு அமுதா மேடம் நீங்க வாங்க, ஒரு நாளைக்கு ஸ்ரீதர் சார் வாங்க, எல்லாரும் கூட்டு அவ்வளவுதான் விஷயம். தவிர முழு 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 பொறுப்பு மேடம். இந்த 1 ஹவர்ல நம்மளால இந்த புக்கை படிச்சிருக்க முடியாது மேடம். சார் சொன்ன இத்தனை கதைகளை நம்மளால படிச்சிருக்க முடியாது. ஆனா நம்ம இந்த 1 ஹவர்ல இந்த ஒரு 6 கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு சொன்னீங்க, அதுதான் திருக்குறள், அந்த திருக்குறள் வானம் சொன்னீங்க பாருங்க, எப்படி எங்களால படிக்க முடியும், உட்கார முடியாது. அது நீங்க சொன்னீங்க. அப்ப நம்ம ஒரு நாளைக்கு ஒரு புக்கு படிச்சிடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் விஷயம் மேடம். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை சார். அதே போல அக்னிசிறகுகள். ஆமா ஆமா, அக்னிசிறகுகள். ஆமா சார், ஆமா சார், ஆமா, நல்ல சிறப்பா இருந்தது. எல்லாமே ஒவ்வொரு நாளும் அருமைதான் சார். இங்க ஒன்னு சொல்றேன், அந்த காலத்து மன்னர் முறை திரும்பி விட்டது. எல்லோரும் இப்ப முடிசூடா மன்னர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் எல்லோரும் முடிசூடா மன்னர்களாக இருக்கிறார்கள். செயற்கை முடியை சூடிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே மாதிரி லேடிஸ் முடிசூடா ராணிகளாக இருக்கிறார்கள். முடி அணிய முடியாத ராணிகள், அவங்க முடியாத ராணிகள், முடிஞ்ச ராணிகளே கிடையாது. எல்லாரும் அப்படியே முடியாத தொங்க விட்டுட்டு போற ராணிகள் தான் அவங்க. சரி, ஒரே இன்னைக்கு படிச்ச முடிஞ்சோக்கோட முடிப்ப கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் வரம் கேட்டானா. அவர் 3 தேங்காய் கொடுத்தாராம். 3 தேங்காய் கொடுத்து, நீ இந்த தேங்காய் உடைச்சிட்டு என்ன நினைக்கிறியோ அது கிடைக்கும்னா. சரின்ட்டு எல்லாம் 3 தேங்காய் வாங்கிட்டான். வாங்கிட்டு உடைக்க போற போது, எனக்கு பெரிய வீடு அதெல்லாம் வேணும், 2 மாடி கட்டட வீடு எல்லாம் வேணும்னு நினைச்சு சொல்லி உடைக்க போனோம். மனைவி சொன்னாலாம், அது வீடுங்கிற நமக்கு காரு நிலவெல்லாம் எல்லாம் வேணும்னாலாம். இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் மனைவி மேல.
முடி அதுக்கு சொன்னா ஒரு மயிர் வேணுமோ என்னமோ எல்லாம் ஒரு மயிரா போட்டு சொல்லி உடைச்சாராம். உடம்பு பூரா முடியா போச்சான். ரெண்டு கேளுங்க, என்ன முடிச்சிடுறேன் ரமேஷ், முடிச்சிடுறேன். எல்லாம் முடியா போச்சு. இவங்க அடா என்ன பண்றது, ஒண்ணு நாக்கு கேட்கலாம் முடி பொழைச்சு போச்சு, என்ன பண்றது தெரியல. 2வது தேங்காயை உடைக்கிற போது இந்த முடியெல்லாம் போட்டு உடைச்சானா, முழுக்கு முட்டை மாதிரி வந்துட்டாங்களாம். கண்ணிமையோட போயிருச்சான். முழுக்கு நிக்கவு அவங்களுக்கே அவங்கள பார்க்கல கஷ்டமாயிடுச்சா. 3வது தேங்காய நாங்க பழையது வந்தா போதும்டான்னு நினைச்சோம். அருமை சார், அருமை சார். நல்லா முடிச்சு போட்டீங்க சார், முடிச்சு போட்டீங்க. நல்ல சூப்பர் சூப்பர். டைமிங்கா அடிச்சீங்க சார், ரொம்ப டைமிங்கா போட்டுருக்கீங்க சார். சூப்பர். இனிமேல் தேங்காய் கடைக்கு போகும்போதெல்லாம் முடி ஞாபகம் இருப்பது. தேங்காய் முடி ஞாபகம் இருந்தா இல்லையோ அந்த முடி ஞாபகம் இருப்பது. அருமை அருமை, நல்ல கதைகள் வந்து ரமேஷ். இயல்பா இருக்கதே பெருசுங்கிறதுதான் கடைசியில உள்ளபடி இருக்கதே முடி வேணும் வேண்டாம் இல்லாம இருக்கு. வாங்க மிஸ்டர் ரமேஷ் சொன்ன செய்யுள் குரல் எல்லாம் ரொம்ப ஆப்டா இருந்தது. அதுதான் சொல்ல வந்தேன். ரமேஷ் திருக்குறள் நல்லா குரலும் சரி, அந்த கம்பராமாயணி சொன்னது சரி, ரொம்ப ரொம்ப அருமையான ஆப்ட் கம்பேரிசன். ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா. 2வது நினைச்சேன் மறந்துட்டேன், நானும் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். நினைச்சேன் இந்த முதல் பாட்டுக்கு அவங்க சொல்லும் போதே அன்பிலார் எல்லாம் தமக்குரிய ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. பையனும் மாதிரி ஒற்றை வரியிலே அந்த ஒரே குரல்ல 2 கேரக்டர் வருது. அது யோசிச்சு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் சொல்ல தவறிட்டேன். 2வது பாயிண்ட் ரமேஷ் சார், நன்றி. சொல்லுங்க சார். 2வது பாயிண்ட் மேடம் சொன்னாங்க இல்லையா, அந்த டொனேஷன் வந்து டாக்ஸ் அப்படின்ட்டு, அது ஒரு விதத்துல உண்மையா இருந்தா கூட அவர் 2வது சொன்னாங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த அது வந்து இந்த கம்ப்யூட்டர் லைன்ல ஒரு டிஃபரெண்ட் லைன் அது. இப்ப நான் வந்து ஒரு 80s 90s எல்லாம் டாட்டால ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் டானோன்னா அங்க போய் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். நான் எங்களுடைய ரெசன்லாம் கொடுப்போம். அந்த டாட்டா வந்து பூனால வந்து டெல்கோன் இருக்குது, அங்கதான் ஆட்டோமொபைல் பண்றது. ஜம்ஷெட்பூர்ல டிஸ்கோ, அங்கதான் ஸ்டீல் ப்ராடக்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் டாடா ரிஃப்ராக்டரின்ட்டு மத்திய பிரதேசல ரிஃப்ராக்டர்ல இருக்காங்க. இந்த 3 பிளான்ட்லயும் பார்த்தோம்னா டாட்டாவுடைய இது என்ன அப்படின்னம்னா, இந்த மாதிரி ப்ரெஷரே கொடுக்க மாட்டாங்க. they make everybody to realize they should do the job. அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. டார்கெட் எல்லாத்துக்கும் இருக்கும், பட் they won't slog. பட் எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க, ஏன்னா they are getting a very good amount and then எல்லா பர்க்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுனால எல்லாமே சின்சியரா பண்ணுவாங்க. ஆனா கம்ப்யூட்டர் லைன் வந்து ஐ எம் நாட் அ கம்ப்யூட்டர் மேன், பட் அது வந்து டோட்டலா டிஃபரெண்ட். இது இந்த மற்ற சொன்ன மற்ற மெக்கானிக்கல் சரி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சரி, சிவில் இன்ஜினியரிங் சரி, இட் ஹஸ் காட் ஓன் பாஸ் அண்ட் டைம். அது வந்து அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு திங்க் பண்றதுக்கு. கம்ப்யூட்டர் வந்து எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் ஏதோ மாறிட்டே இருக்கும், ஏதாவது இருக்கும்போது. அதனால உங்களுடைய டார்கெட்டே வேற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்க வந்து ரொம்ப ஒர்க் லோடு வந்து பார்த்தா அதிகமா தான் இருக்குது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட். மற்ற லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா, மற்ற எந்த லைன் எடுத்து பார்த்தாலும் சரி, மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பார்த்தா அது வேற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால வந்து அந்த லைன் அந்த மாதிரி இருக்குது. நம்ம நினைச்சு நம்ம வந்து நமக்கு என்ன தேவைன்னா எல்லாத்தையும் போட்டு ஸ்லாக் ஆகுதுங்கிறோம், பட் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன், அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. தட் இஸ் ரெக்குவயர்மெண்ட். ஸோ அதனால வந்து நம்ம என்ன சொல்றது, அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்டு சொல்ல முடியாது. அது நேச்சர் ஆஃப் ஜாப். 2வது வந்து இந்த பர்டிகுலர் இப்ப நான் சொன்ன மெக்கானிக்கல், கெமிக்கல் எல்லாம் அதுக்கு உண்டான ப்ராஃபிட் எக்ஸ்னா கம்ப்யூட்டர்ல வர்ற ப்ராஃபிட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால நேச்சுரலா அதுக்கு கோப்ப பண்றதுக்கு நிறைய மேன் பவர் வேணும். மேன் பவர் வேணா அவங்களோட எஃபிஷியன்சி நிறைய இருக்கணும். ஸோ அதனால வந்து பாக்குறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓவர் பர்டனா இருக்கிறது இந்த சான்ஸ் நிறையவே இருக்குது. இதுதான் வரணும். இன்னொரு விஷயம் சார், இதுல ஆக்சுவலா வந்து அப்போ வந்து ஒரு டைம் போனோம், ஒரு டைமுக்கு வந்தோன்றது வேற. இன்றைக்கு இருக்கிற எல்லா இது வந்து நம்மளோட ஒர்க் இது வந்து ஒர்க் மெத்தட் வந்து ஒரு டைமுக்கு போனா ஒரு டைமுக்கு வரலான்றதுலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு டைம் வரைக்கும் ஒர்க் பண்றோன்றது எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரிதான் ஒர்க்கோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒர்க் பண்ற பிள்ளைங்களும் அதுக்கு அடாப்ட் ஆகி தான் ஒர்க் பண்றாங்க.
அதுக்கு அடாப்ட் ஆகி தான் ஒர்க் பண்றாங்க. பாக்குறவங்களுக்கு நம்ம வேற மாதிரி இருக்குதே தவிர மற்றபடி இட் இஸ் குவைட் நேச்சுரல். அது அப்படிதான். ஆக்சுவலா ஐடியும் ஐடி ரிலேட்டட் சர்வீஸ் ஜாப்ஸும் எல்லாமே வந்து இட்ஸ் கனெக்டட். அவங்க வந்து ஒரு சிலர் தவிர 90% 100%னா 5% மட்டும் தான் அந்த டைம் ஒர்க் பண்ற. மத்த 90% பீப்புள் எல்லாருமே வந்து அந்த டைம் பியாண்ட் த டைம் தான் ஒர்க் பண்றாங்களே தவிர கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம பிள்ளைங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. அடிஷனல் ஒர்க் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க டார்கெட்டுக்கு மீறி நிறைய ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, செய்திகள் இருக்குது. அதை தவிர ஒரு சிலர் இதுல ஒர்க் பண்றவங்க ஐயோ இவ்வளவு வேலை போச்சு எல்லாம் செஞ்சிருவாங்க, கட்சியில் இவ்வளவு வேலை நடத்த இவ்வளவு செஞ்சேன் பண்ண புலம்பும் போது நம்ம கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி தெரியும். அது இப்படிதான் போகுது அது காலம். அதெல்லாம் பழகிடணும், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் ஒர்க்கு, இப்படிதான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க, சேலரி கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்குது. பட் ஒவ்வொரு லைன்லயுமே ஒவ்வொரு லைன்லயுமே ஒரு ஒரு ரிஸ்க் ஃபேக்டரோ அல்லது ஒரு கல்ச்சரோ இருக்கும். இப்போ ஏர்லைன்ஸ்ல போட நம்ம நினைப்போம் ரொம்ப அருமையான ஜாலியா போறாங்க அப்படின்ட்டு. ஆனா அதுலயே நிறைய ரிஸ்க் இருக்குது இல்லைங்களா? எனி டைம் இட் கேன் கிராஷ் ஆர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே மாதிரி க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஏரோகிராஃப்ட்ல வச்சுன்னா தே ஆர் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு பி டார்கெட்டட். அவங்களுக்கு வந்து அப்போ வந்து கரெக்டா பண்ணணும்னா தே கேன் ஏபிள் டு சேஃப் கார்ட். ஸோ அதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஷிப்பிங் கப்பல்ல ஒர்க் பண்றாங்க, சீல போறவங்க எல்லாம் ஜாலியா 6 மாசம் ஊர் சுத்துறாங்கன்னு நினைச்சுவோம். அதுல ஏகப்பட்டது. ஸோ ஒவ்வொரு இதுலயும் ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது இருக்கும். ஒன்லி தி ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். இந்த ரிஸ்க் ஃபேக்டர் சில பேர்த்து வந்து ஓகே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க, லெஸ்ஸா இருக்கும், சில இதுல ரொம்ப அதிகமா இருக்கும். ஐடில வந்து டோட்டலா டிஃபரெண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் கண்டென்ட், டிமாண்ட் அதெல்லாம் இருக்குது. அதனால வந்து we cannot compare everything together. ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு இது இருக்கும். அதாவது அது மாதிரிதான் இருக்குச்சுங்களேன். ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ண ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு சும்மா யாரு காசு ஈஸியா வரல, ரொம்ப ரொம்ப இதா இல்ல. அவங்களுக்கு அவங்கள கேட்டாதான் தெரியும். ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் இந்த மாதிரி டொனேஷன்ஸ் சில சமயங்கள்ல இந்த மாதிரி ட்ரஸ்ட்னு ஏற்படுத்தி அந்த ட்ரஸ்டுக்கு அவங்க விட்டு பணம் தான் அது. ஆனா ட்ரஸ்ட்னு பேரை வச்சுட்டுலாம் நடக்குது. எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகான கருத்துக்கள் எல்லாருமே. நன்றி. அமுதா மேடம் ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், ரொம்ப எல்லாமே ரொம்ப சிறப்பு. ஆமா, மகிழ்ச்சி மேடம். ஆனா நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் அருமை. மகிழ்ச்சி, அருமை. நல்ல கதைகள். ஆக்சுவலா 2 எபிசோடு நல்லா போச்சு சார். சுதாமூர்த்தியோட ஏன்னா மற்றவங்க எல்லாருமே கதைய ரொம்ப அழகா எல்லாருமே வரிசையா சொல்லிட்டாங்க. எனக்கு கிடைச்சது இதுதான். சரி, இத மட்டும் நம்ம சொல்லிடுவோம். மகிழ்ச்சி மேடம். நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்தி. நன்றி சார். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.